முத்தமிழ் பயிற்சி மையம் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைய வகுப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணிதம். கணிதத்துல ஒரு முக்கியமான பகுதியாக கருதக்கூடிய எல்சிஎம் எஸ்சிஎம் பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ இந்த பகுதியில இருந்து கண்டிப்பா நமக்கு ரிப்பீட்டடா கொஸ்டின் எடுத்துட்டே இருக்காங்க. ஸோ மினிமம் 3 கொஸ்டின் இருக்கும். இந்த வாட்டி குரூப் 4 நிறைய கொஸ்டின் எடுத்திருந்தாங்க. ஸோ அதனால இந்த பகுதி ரொம்ப முக்கியமாக கருதப்படுகிறது. சரியா? நீங்க பள்ளி பருவத்திலிருந்தே இதெல்லாம் படிச்சிருப்பீங்க. ஸோ இருந்தாலும் புதியவர்களுக்காக நாங்கள் பேசிக்ல இருந்து நடத்துறோம். சரிங்களா? ஸோ வாங்க பாடத்துக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்க போறோம். இதுல அப்படின்னா எல்சிஎம் அப்படின்னா என்ன அப்படின்னா அதுக்கு அப்ரிவேஷன் என்ன அப்படின்னா லீஸ்ட் காமன் மல்டிபிள் அப்படின்னு சொல்றோம். எல்சிஎம் அப்படின்னா அதுக்கு என்ன சொல்றோம்? லீஸ்ட் காமன் மல்டிபிள் அப்படின்னு சொல்றோம். இதே தமிழ்ல நம்ம என்ன சொல்றோம்? மீசிமா அப்படின்னு சொல்லியிருப்போம். தமிழ்ல என்ன சொல்லியிருப்போம்? மீசிமா, மீச்சிறு மடங்கு அப்படின்னு படிச்சிருப்போம். ஸோ முந்தைய கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி படிச்சவங்க எல்லாம் அப்படி படிச்சிருப்பாங்க, மீசிமா அப்படின்னு படிச்சிருப்பாங்க. இப்போ வார்த்தைகள் என்ன பயன்படுத்துறாங்க தமிழ் அப்படின்னா மீ போமா, மீச்சிறு பொது மடங்கு. இந்த பொதுன்ற வார்த்தையை சேர்த்திருக்காங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. மீச்சிறு பொது மடங்கு. இப்ப இதுல எது கொடுத்தாலும் சரிதான். சரியா? தமிழ் மீடியம் எது கொடுத்திருந்தாலும் என்னதான் சரிதான். எல்சிஎம் ஹெச்எம் பொறுத்த வரைக்கும் தயவுசெய்து நீங்க கொஸ்டின்ல வந்து இங்கிலீஷ்ல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு இதுக்கு ஆன்சர் பண்ணிருங்க. ஏன்னா அப்படின்னா டிரான்ஸ்லேட் பண்றவங்க என்ன செஞ்சிடறாங்க, தப்பு பண்ணிடுறாங்க. எல்சிஎம் அப்படின்னா அவங்க மீ பே வா அப்படின்னு கொடுத்துட்றாங்க. தயவுசெய்து எல்சிஎம் ஹெச்எம் பொறுத்த வரைக்கும் மட்டும் நீங்க என்ன பார்க்கணும், கொஸ்டினை சரியா இங்கிலீஷ் மீடியத்துல பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ ஸோ மீ போமா அப்படின்னா இது மீச்சிறு பொது மடங்கு அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? ஸோ இது இந்த பக்கம் அப்படின்னா ஹெச்சிஎஃப். ஹெச்சிஎஃப் அப்படின்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் அப்படின்னா என்னது? ஹெச்சிசிஎஃப், இதுக்கான அப்ரிவேஷன். சரிங்களா? அடுத்து இதை வேற எப்படி கேட்கலாம் அப்படின்னா ஜிசிடி அப்படின்னு கேட்கலாம். சரியா? ஃபைண்ட் த ஜிசிடி அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அப்படின்னா கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர், கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் அப்படின்னு சொல்றோம். சரியா? கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் அப்படின்னு சொல்றோம், அதுக்கான அப்ரிவேஷன். ஸோ தமிழ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா மீ பேவா அப்படின்னா மீ பெரு வகுத்தி அப்படின்னு சொல்றாங்க. மீ பெரு வகுத்தி அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன சொல்றாங்க அப்படின்னா மீ போவா, மீ பெரு பொது வகுத்தி அப்படின்னு சொல்றோம். மீ பெரு பொது வகுத்தி அப்படின்னு சொல்றோம். இது என்னது? மீ போகா, மீ பெரு பொது காரணி அப்படின்னு சொல்றோம், ஃபேக்டர் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? சோ இதுதான். இப்படி இதுல எந்த வார்த்தையை பயன்படுத்தி உங்களுக்கு என்னது கொஸ்டின் கேட்கலாம். சோ நீங்க தெளிவா இருக்கணும். சரி, வாங்க இது எப்படி நாம பேசிக்கா அணுகிறது அப்படின்னு பார்ப்போம். சரிங்களா? சோ இதுல அப்படின்னா சோ நான் ஒரு சின்ன எண்ணெய் எடுத்துக்கிறேன். சரிங்களா? அதுக்கு நான் எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதா வச்சுக்கிறேன். சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு அப்படின்னா 2, 4, 6 இந்த 3 எண்களுக்கு நான் என்ன எடுக்கிறேன்? எல்சிஎம் எடுக்கிறதா நினைக்கிறேன். சரியா? சோ எல்சிஎம் எடுக்கிறதா எப்படி எடுப்போம்? 2, 1, 2, 3. சரிங்களா? அடுத்து 2, 3 பிரைம் நம்பர், அதனால அப்படியே மல்டிபிள் பண்ணிக்கலாம். சரிங்களா? சோ அப்படின்னாக்கல இல்ல இன்னொரு முறை கூட செய்வோம். 2, 1, 1, 3. அடுத்து 3, 1, 1, 1. ஸோ இப்போ 3, 2, 6, 6, 2 என்னது? 12. அப்ப எல்சிஎம் வந்து என்னது? 12 அப்படின்னு கண்டுபிடிப்போம். சரிங்களா? சரி, இது நாம நார்மலா செய்யற மெத்தடு. ஆனா இந்த அப்ரிவேஷனுக்கான பொருள் என்ன அப்படின்னாக்கல என்ன சொல்றாங்க? ஒரு எண்ணோட மல்டிபிள், ஒரு எண்ணோட என்னது? மல்டிபிள். சரியா? அந்த மல்டிபிள்ல காமனா இருக்கக்கூடியது அப்படின்னா என்னெல்லாம் என்ன இருக்கு? 2 இருக்கு, 4 இருக்கு, 6 இருக்கு. சரிங்களா? சோ 2 இருக்கு, 4 இருக்கு, என்னது? 6 இருக்கு. சரிங்களா? இப்போ 2ஓட மல்டிபிள் எல்லாம் என்னது? 2, 4, சரியா? 6, 8, 10, 12. இது அப்படியே போயிட்டே இருக்கும். ஆமாவா இல்லையா? அடுத்து அதே போல நாடோட மல்டிபிள் என்னது? 4, 8, 12, 16, 20 அப்படியே போயிட்டே இருக்கும். சரிங்களா? 6ஓட மல்டிபிள் என்னது? 6, 12, சரிங்களா? 18 இப்படி போயிட்டே இருக்கும். சரியா? இப்படி இந்த மல்டிபிள்ல போறதுல எப்படி இருக்கும் அப்படின்னா காமனா இருக்கக்கூடியது எதுன்னு பார்க்கணும். இதுல இதெல்லாம் காமனா இருக்கு அப்படின்னு பார்க்கணும். இப்ப என்ன இருக்கு காமனு? இங்க 12 இருக்கு, இதுல 12 இருக்கா? இருக்கு. இங்க என்னது? 12 இருக்கு. இதே போல காமனா வேற என்னெல்லாம் வரலாம்? இதுல 16 வரும். சரிங்களா? இதுல 16 வராது. அது அப்படியே போகணும் அப்படின்னா ஏதாவது நிறைய காமனா வரும். சரிங்களா? ஆனா அந்த காமன்ல எப்படி இருக்கணும்? லீஸ்டா இருக்கணும், ரொம்ப சின்னதா இருக்கணும். ஸோ லீஸ்டா இருக்கணும் அப்படின்னா இதை விட குறைந்தது பொதுவா இருக்கிறது என்னது? எதுவுமே கிடையாது. அதுதான் அதோட எல்சிஎம் அப்படின்னு சொல்றோம். அதுதான் அது என்னது? எல்சிஎம் அப்படின்னு சொல்றோம். ஸோ இது வந்து இதுதான் பேசிக். இது நாம போடுற மெத்தடு. சார் இதுக்கு ஷார்ட்கட் மெத்தடு நம்மளால செய்ய முடியுமா அப்படின்னா ரொம்ப எளிமையா நம்மளால செய்ய முடியும். சரியா? எல்சிஎம் அப்படின்னா என்ன அப்படின்னா கொடுக்கப்பட்ட எண்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா கொடுக்கப்பட்ட எண்கள்ல பெரிய எண்ணா இருக்கணும். எல்சிஎம்னா கொடுக்கப்பட்ட எண்கள் என்னது? பெரிய எண்ணா இருக்கணும் அல்லது அதோட மடங்கா இருக்கணும்.
பெரிய எண்ணா இருக்கணும் அல்லது என்னது அதோட மடங்கா இருக்கணும். அந்த எண்ணு மற்ற எண்களால வகுப்படணும். அந்த எண்ணு மற்ற எண்களால் என்ன பண்ணும் வகுப்படணும். உதாரணத்துக்கு அப்படின்னா இப்போ இங்க கொடுக்கப்பட்ட எண்கள் என்னது 2, 4, 6. இதுல இருக்கிறதுலே பெரிய என்னது 6. சரியா? இப்போ 6 மத்த 2 என்னால வகுக்க முடியுமா அப்படின்னு பார்க்கணும். பாருங்க, 4ஆல வகுக்க முடியுமா? முடியாது. அப்படின்னா 6ஓட அடுத்த மடங்கு என்னன்னு பார்க்கணும். 6ஓட அடுத்த மடங்கு என்னது 12. 6 2 என்னது 12. இப்ப 12 4ஆல வகுக்க முடியுமா? முடியும். 2ஆல வகுக்க முடியுமா? முடியும். அப்படின்னா அதான் என்னது எல்சிஎம். சரியா? இப்ப மறுபடியும் சொல்றேன், இதுக்கான தியரி கொஸ்டின். எல்சிஎம்னா என்னது? கொடுக்கப்பட்ட எண்களே பெரிய எண்ணா இருக்கணும் அல்லது அதோட என்னது மடங்கா இருக்கணும். அந்த எண்ணை என்ன செய்யணும்? மற்ற எண்களால வகுப்படணும். மற்ற எண்கள் இருந்தது 2, 4. சோ இதால வகுப்படக்கூடிய எண்களா இருந்துச்சு அப்படின்னா அதான் என்னது எல்சிஎம். சோ இதுதான் நம்ம இதை பயன்படுத்தி நம்ம ஈஸி மெத்தட் என்ன பண்ணுவோம் ஆன்சர் பண்ண போறோம். சரிங்களா? அதுவே இந்த பக்கம் அப்படின்னு சரிங்களா, ஹெச்சிஎஃப் அப்படின்னா என்னன்னு பாத்துருவோம். சரிங்களா? ஹெச்சிஎஃப் அப்படின்னு பாக்குறோம். சரிங்களா? இப்போ ஹெச்சிஎஃப் அப்படின்னா என்னது? ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இப்போ அதே 2 என்ன நான் எடுத்துக்கிறேன், 2, 4, 6 இப்படி எடுத்துரும். இதுக்கு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கிறது என்னது? இப்படி கண்டுபிடிப்போம். ஆமாங்களா? இதோட ஹெச்சிஎஃப் என்னன்னு சொல்லுவோம்? 2 அப்படின்னு சொல்லுவோம். இதோட ஹெச்சிஎஃப் என்ன சொல்லுவோம்? 2 அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இதோட ஹெச்சிஎஃப் 2 2ன்னு என்ன பண்ணுவோம் சொல்லுவோம். சரிங்களா? ஆனா இதுக்கே வந்து நம்ம இந்த அப்ரிவேஷன் படி எப்படி போறது அப்படின்னா, இப்போ 2 எடுத்துப்போம். 2, 4, 6. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? ஃபேக்டர் 2ஓட ஃபேக்டர்லாம் எது? 1, 2. 2ஓட ஃபேக்டர் என்னது? 1, 2. அப்ப 4ஓட ஃபேக்டர் 1, 2, 4. அடுத்து 6ஓட ஃபேக்டர் 1, 2, 3, 6. இதான் அதோட ஃபேக்டர் எல்லாமே. சரியா? இந்த ஃபேக்டர்ல எப்படி இருக்கணும்னா காமனா இருக்கணும். இந்த ஃபேக்டர்ல காமனா இருக்கக்கூடியது என்னது? 1 காமனா இருக்கு, 2 காமனா இருக்கு. சரிங்களா? அந்த காமன்லயே ஹையஸ்டா இருக்கணும். அந்த காமன்லயே ஹையஸ்டா இருக்கிறது 2. சோ இதான் இதுக்கான முழு விளக்கம். இதான் இதுக்கான என்னது முழு விளக்கம். சரிங்களா? சோ இது ரொம்ப பேசிக். இது நாம போடுற மெத்தட். இப்போ ஷார்ட்கட் மெத்தடா இந்த எஸ்எஃப் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, எஸ்எஃப்னா கொடுக்கப்பட்ட எண்களே சின்ன எண்ணா இருக்கணும். சரியா? அல்லது அதை விட சிறிய மடங்கா இருக்கணும். சரிங்களா? எஸ்எஃப்னா கொடுக்கப்பட்ட எண்கள் எப்படி இருக்கணும்? சின்ன எண்ணா இருக்கணும். அதை விட என்னது சிறிய மடங்கா இருக்கணும். அந்த எண்ணு மற்ற எண்களை வகுக்கணும். அந்த எண்ணு மற்ற எண்களை என்ன பண்ணணும்? வகுக்கணும். இப்ப பாருங்க, உதாரணத்துக்கு அப்படின்னா நான் 2 எடுத்துக்கிறேன். ஏன்னா இருக்கிறதுலே அதான் சின்ன எண்ணு. இப்ப 2 கொண்டு 4 வகுக்க முடியுமா? முடியும். 6 வகுக்க முடியுமா? முடியும். அப்படி வகுச்சுச்சு அப்படின்னா அதுதான் எஸ்சிஎஃப். அப்படி வகுக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா என்னது? அதுதான் என்னது ஹெச்சிஎஃப். சரிங்களா? சோ அப்போ உங்களுக்கு பேசிக் வந்து புரிஞ்சிருக்கும். எல்சிஎம்னா என்ன, எஸ்சிஎஃப் என்ன. சரிங்களா? எல்சிஎம்னா எப்படி இருக்கணும்? கொடுக்கப்பட்ட எண்களே பெரிய எண்ணா இருக்கணும் அல்லது அதோட மடங்கா இருக்கணும். அந்த எண்ணை எதால வகுப்படணும்? கொடுக்கப்பட்ட எண்களால் வகுப்படணும். சரியா? வகுப்படணும் அப்படின்னா அது என்னது எல்சிஎம். சரியா? அடுத்து எஸ்சிஎஃப் கொடுக்கப்பட்ட எண்கள் எப்படி இருக்கணும்? சின்னதா இருக்கணும் அல்லது அதை விட சிறிய மடங்கா இருக்கணும். அந்த எண்ணு மற்ற எண்களை என்ன பண்ணணும்? வகுக்கணும். சரிங்களா? இந்த வகுப்படணும் வகுக்கணும் அப்படின்ற ஒரு வார்த்தை மட்டும் தான் நீங்க என்னது தெளிவா தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? சோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். சரிங்களா? சோ இதை தொடர்ந்து நம்ம இன்னும் சில பேசிக்ஸ் எல்லாம் படிச்சுட்டு அடுத்து நம்ம கணக்குள்ள போலாம். இப்போ 2, 4க்கு 2, 4, 6க்கு எல்சிஎம் எடுத்தோம். எல்சிஎம் எடுக்கும்போது நமக்கு என்ன கிடைச்சு? 12 அப்படின்னு கிடைச்சு. ஆமாவா இல்லையா? சரியா? அதே எஸ்எஃப் கண்டுபிடிச்சோம். எஸ்எஃப் என்ன கிடைச்சு? எஸ்எஃப் 2 அப்படின்னு கிடைச்சு. சரியா? இப்போ தியரி கொஸ்டின் என்ன அப்படின்னா உங்களுக்கு கண்டிஷன் கொடுப்பாங்க. கண்டிஷன் நம்பர் 1 என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ எல்சிஎம் சரியா கிரேட்டர் தென் எச்சிஎஃப். அடுத்து பி எல்சிஎம் லெஸ் தென் ஹெச்சிஎஃப். அடுத்து சி எல்சிஎம் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் ஹெச்சிஎஃப். அடுத்து டி எல்சிஎம் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் ஹெச்சிஎஃப். இப்படி கொடுப்பாங்க. ஸோ இந்த கீழ்கண்ட கொடுத்திருக்கிற தியரி வந்து எது சரியானது அப்படின்னு கேட்பாங்க. சரியா? கொடுக்கப்பட்டவர்கள் எவை சரியானது அப்படின்னு கேட்பாங்க. இதுக்கு நீங்க தியரியா ஸோ பேசிக்கா புரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா ஆன்சர் பண்ண முடியும். சரியா? என்ன அப்படின்னா நம்ம ஒரே இன்னைக்கு என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? எல்சிஎம் கண்டுபிடிச்சிருக்கோம், எஸ்சிஎம் கண்டுபிடிச்சிருக்கோம். சரியா? அப்படி எல்சிஎம் எஸ்சிஎம் கண்டுபிடிக்கும் போது இந்த எண்ணுக்கும் இந்த எண்ணுக்கும் எப்படி இருக்கு பாருங்க. எல்சிஎம் எப்போதும் எப்படி இருக்கு? பெருசா இருக்கு. எஸ்சிஎம் எப்படி இருக்கு? சின்னதா இருக்கு. ஆமாவா இல்லையா? சோ அப்போ எப்போதும் எல்சிஎம் ஆனது சரியா எஸ்சிஎம் விட எப்படி இருக்கும்? பெருசா தான் இருக்கும். சோ அவ்வளவுதாங்க ஆன்சர். சோ இதான் ஆன்சர். இதான் என்னது ஆன்சர். சரிங்களா? சரி, அடுத்து வேற என்ன அப்படின்னா எல்சிஎம் எப்போதும் எஸ்சிஎஃப் ஆல வகுப்படும். எல்சிஎம் எப்போதும் எதால வகுப்படும்? எஸ்சிஎஃப் ஆல வகுப்படும். பாருங்க, எல்சிஎம் எப்போதும் என்னது? எஸ்சிஎஃப் ஆல வகுப்படும்.
12 டிவைட் பை என்னது 2 வகுக்க முடியுமா? முடியும். சரியா? அதே போல எல்சிஎம் எப்போதும் எஸ்எஃப் ஓட மடங்கா இருக்கும். சரியா? எல்சிஎம் எப்போதும் எஸ்எஃப் ஓட என்னவா இருக்கும்? இதெல்லாம் ஒரே எண்களுக்கு எடுக்கும்போது, சரிங்களா, வெவ்வேறு எண்களுக்கு கிடையாது, ஒரே மாதிரி எண்களுக்கு எல்சிஎம் எஸ்எஃப் எடுக்கும்போது எப்படி இருக்கும்? அதோட மடங்கா அமையும். சரிங்களா? சோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் தியரி கொஸ்டின். வேற என்ன சார் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வேற என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அடுத்து இப்போ பகா எண்ணோட எல்சிஎம் எப்படின்னு கேட்பாங்க. இப்போ 2, 3, 5 இதெல்லாம் என்ன நம்பரு? பகா எண்கள். பகா எண்களின் எல்சிஎம் எப்போதும் அதன் பெருக்கல் பலனுக்கு சமமா இருக்கும். இதெல்லாம் தியரி கொஸ்டின் கேட்பாங்க. சோ பாருங்க, சரிங்களா? சோ அப்படின்னா 30, அவ்வளவுதான் ஆன்சர். இப்போ 2, 3, 5ன்றது 3 பகா எண்ணை எடுத்திருக்கேன். இதுக்காக நீங்க எல்சிஎம் கண்டுபிடிக்கணும்னா தேவையில்லை, அப்படியே டைரக்டா மல்டிபிள் பண்ணிக்கலாம். சரியா? பகா எண்களின் எல்சிஎம் எப்போதும் எப்படி இருக்கும்? அதன் பெருக்கல் பலனுக்கு சமமா இருக்கும். அதே போல பகா எண்களின் எஸ்எஃப் எப்போதும் என்னவா இருக்கும் அப்படின்னா 1ஆ இருக்கும். பகா எண்களின் எஸ்எஃப் எப்போதும் என்னவா இருக்கும்? 1ஆ இருக்கும். சரியா? சோ இப்போ 2, 3, 5 இது இருக்கா? இது மூணுமே என்னதான்? பகா எண். இது பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு எண் என்ன அப்படின்னா 1 தான். சரியா? பகா எண்களின் எல்சிஎம் எப்போது எப்படி இருக்கும்? அதன் பெருக்கல் பலனுக்கு சமமா இருக்கும். பகா எண்களின் எஸ்எஃப் எப்போது என்னவா இருக்கும்? 1ஆ இருக்கும். சரிங்களா? அடுத்து இங்க எப்படின்னா இந்த பக்கம் இன்னொன்னு பார்த்துருவோம். சார்பகா எண்களின் எஸ்எஃப். சரியா? சார்பகா எண்கள் அப்படின்னா நம்ம ஏற்கனவே பேசிக்ல படிச்சிருப்போம். சரியா? சார்பகா எண்களின் எஸ்எஃப் எப்போது என்னவா இருக்கும்? 1ஆ இருக்கும். இதுவே நமக்கு நிறைய முறையா கொஸ்டினா கேட்டிருக்காங்க. எஸ்எஃப் மதிப்பு 1ஆ இருந்தா அதுக்கு என்ன பேரு? சார்பகா எண்கள். சார்பகா எண்களின் எஸ்எஃப் மதிப்பு என்னவா இருக்கும்? 1ஆ இருக்கும். இதுதான் திரும்ப சார்பகா எண்களின் எஸ்எஃப் எப்போது என்னவா இருக்கும்? 1ஆ இருக்கும். சரி, வேற என்ன அப்படின்னா அடுத்தடுத்த இரு எண்களின் எஸ்எஃப் எப்போதும் 1ஆ இருக்கும். அடுத்தடுத்து இரு எண்களின் எஸ்எஃப் எப்போது என்னவா இருக்கும்? 1ஆ இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு தியரி கொஸ்டினா கேட்பாங்க. அப்ப உங்களால யோசிக்க கூட முடியாது. சரிங்களா? அடுத்தடுத்து இரு எண்களின் எஸ்எஃப் எப்போது என்னவா இருக்கும்? 1ஆக இருக்கும். சார்பகா எண்களின் எஸ்எஃப் எப்போது என்னது? 1ஆ இருக்கும். பகா எண்களின் எஸ்எஃப் எப்போது என்னவா இருக்கும்? 1ஆ இருக்கும். இதுலயே நீங்க ஒரு மார்க் வாங்கிடலாம். சரிங்களா? சோ உங்களுக்கு இந்த பேசிக் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சரியா? இதனை தொடர்ந்து வேற என்ன சார் நான் பார்க்கணும் அப்படின்னாக்கல, சரிங்களா, இன்னும் ஒரு சில பேசிக்ஸ் என்ன அப்படின்னா, சரிங்களா, எல்சிஎம் அண்ட் எஸ்எஃப் குள்ள தொடர்பு. எல்சிஎம்க்கு எஸ்எஃப்க்குள்ள என்ன தொடர்பு இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியணும். சரியா? இது ஒருவேளை பின்னமா கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டாக்கல, சரியா, பின்னமா கொடுத்தாங்க அப்படின்னா எல்சிஎம் கேட்டுப்பாங்க. அதாவது பின்னம் கொடுத்துட்டு P/Q ஃபார்மேட்ல கொடுத்துட்டு எல்சிஎம் எஸ்சிஎஃப் கேட்பாங்க. அப்படி கேட்டா எல்சிஎம் கேட்டா எல்சிஎம் டிவைடட் பை HCF. சரிங்களா? அடுத்து ரெண்டாவது, சரியா, எஸ்சிஎஃப் கேட்பாங்க. எஸ்சிஎஃப் கேட்டா HCF டிவைடட் பை LCM. HCF டிவைடட் பை என்னது? LCM. சரிங்களா? அடுத்து மூணாவது என்ன அப்படின்னா இரு எண்களின் பெருக்கல் பலன் எப்போது எப்படி இருக்குன்னா LCM இன்டு HCF ஓட பெருக்கல் பலனுக்கு என்னது? சமமா இருக்கணும். இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் அப்படின்னா, இப்போ எக்ஸ் நான் 2 எடுத்துக்கிறேன், ஒய் என்னது 3 எடுத்துக்கிறேன். சரிங்களா? இப்போ இதோட எல்சிஎம் என்னவா இருக்கும்? பகா எண்களின் எல்சிஎம் எப்போது எப்படி இருக்கும்? அதன் பெருக்கல் பலனுக்கு சமமா இருக்கும். பகா எண்களின் HCF எப்போது என்னவா இருக்கும்? 1ஆ இருக்கும். சரிங்களா? இப்போ இதை பெருக்கி பாருங்க. R ஈக்குவல் டு என்னது? 6 அப்படின்னு வந்துச்சு. சரியா? சரி, இது ஒருவேளை 3 எண் கொடுக்குறாங்க சார் அப்படின்னு அப்படின்னா 3 எண் கொடுத்துட்டாங்க சார். எக்ஸ் ஒய் ஜெட் கொடுத்துட்டாங்க. எக்ஸ் ஒய் ஜெட் கொடுத்துட்டாங்க. எப்படின்னா இது எப்படி இருக்கு அப்படின்னா எல்சிஎம் இன்டு HCF ஸ்கொயரா இருக்கும். சரிங்களா? எல்சிஎம் இன்டு HCF ஸ்கொயரா இருக்கும். சரிங்களா? சரி, ஸோ அதை எல்சிஎஃப் கண்டுபிடிச்சிட்டு அது எல்சிஎம் கண்டுபிடிச்சு ஸ்கொயர் பண்ணீங்க அப்படின்னா என்னது? இது ரெண்டு என்னது? ஈக்குவல் ஆயிடும். சரிங்களா? ஸோ இதுதான் நமக்கு பேசிக்ஸ். சரியா? இதனை தொடர்ந்து நம்ம ஒவ்வொரு மாடலும் தனித்தனியா பார்ப்போம். அந்த ஒவ்வொரு மாடல்லையும் வேற ஏதாவது நமக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம அந்த இடத்துல ஃபார்முலா பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? ஸோ வாங்க நம்ம அடுத்து கணக்குள்ள போகலாம். அடுத்து நாம எல்சிஎம் எஸ்எஃப்ல மாடல் நம்பர் 1 பார்க்க போறோம். மாடல் நம்பர் 1ஓட பேர் வந்து முழு எண்கள். மாடல் நம்பர் 1ஓட பேர் என்னது? முழு எண்கள். சரிங்களா? இந்த முழு எண்கள்ல எப்படி படிக்கணும் அப்படின்னு பார்க்க போறோம். சரியா? சோ முழு எண்கள் அப்படின்னா எப்படி ஆரம்பிக்கும்? சரிங்களா? 0ல இருந்து ஆரம்பிக்கும். அது போல நம்பர் கொடுத்துருப்பாங்க, அதுல இருந்து நம்ம ஆன்சர் பண்ண போறோம். இது டைப் 1. சரியா? அந்த முழு எண்கள்ல இது என்னது? டைப் 1 பார்க்க போறோம். என்ன கொடுத்துருக்காங்க? 2, 4, 6, 8 ஆகியவற்றின் எல்சிஎம் மற்றும் எஸ்சிஎஃப் காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆகியவற்றின் எல்சிஎம் மற்றும் என்னது? எஸ்சிஎஃப் காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ நம்ம ஏற்கனவே 6 வரைக்கும் கொடுத்துருந்தா ஈஸியா நம்மளால செய்ய முடியும். சரிங்களா? இப்போ நம்ம ஃபார்முலா எப்படி செய்வோம் அப்படின்னா 2, 4, 6, 8. சரிங்களா? இப்ப 2ஆல் வகுக்கலாம். 1, 2, 3, 4. அடுத்து 2ஆல் வகுக்கலாம். 1, 1, 3, 2.
சரிங்களா? இப்போ 3 2 என்ன நம்பரு? பிரைம் நம்பரு. நமக்கு ஏற்கனவே தெரியும். சரியா? பகாயங்களின் பெருக்கல் பலன் எப்படி இருக்கும்? எல்சிஎம்க்கு சமமா இருக்கும். இப்போ அப்படின்னா இது அப்படியே 4 மல்டிபிள் பண்ணிக்கலாம். சரியா? 2 2 4 4 2 8 8 8 என்னது 24. அப்ப இதோட எல்சிஎம் என்னது 24. இதுதான் நாம செய்யற ப்ரொசீஜர். எளிமையான முறை நான் என்னன்னு சொன்னேன், எல்சிஎம்ல கொடுக்கப்பட்ட எண்களே எப்படி இருக்கணும்? பெரிய எண்ணா இருக்கணும். பெரிய எண் என்னது 8. 8 வந்து 6ஆல வகுக்க முடியுமா? முடியாது. அப்படின்னா 8ஓட அடுத்த மடங்கு அப்படின்னு பாக்குறோம். 8ஓட அடுத்த மடங்கு என்னது 16. 16 6ஆல வகுக்க முடியுமா? முடியாது. அப்ப கண்டிப்பா இது கிடையாது. அப்ப 8ஓட அடுத்த மடங்கு 8 எவ்வளோ 24. 24 6ஆல வகுக்க முடியுமா? முடியும். 4ஆல முடியுமா? முடியும். 2ஆல முடியுமா? முடியும். சோ அதான் ஆன்சர். அதான் என்னது ஆன்சர். சரியா? இந்த ஷார்ட்கட் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். சரியா? இதுலயே சார் இப்போ இது மாதிரி வந்துருச்சு. இப்போ 2 4 6 8 10ன்னு கூடுதலா வந்துச்சு. இப்போ இதுக்கு எப்படி சார் நான் பயன்படுத்துறது அப்படின்னா, இப்போ இது போல 0 வந்திருக்கா அப்படின்னு கொஸ்டின்ல பாக்கணும். கொஸ்டின்ல 0 வந்திருக்கா அப்படின்னு வந்தாக்கல அதுக்கு முன்னாடி இருக்கிற பெரிய நம்பர் எதுன்னு பாக்குறோம். அந்த பெரிய நம்பர் என்னது? இது 8. சரியா? இந்த 8 நீங்க டைரக்டா 5ஆல மல்டிபிள் பண்ணிக்கலாம். 5ஆல என்ன பண்ணலாம்? மல்டிபிள் பண்ணா 8 5 எவ்வளோ 40. இப்போ 40 10ஆல வகுக்க முடியுமா? முடியும். 8ஆல முடியும். 6ஆல முடியாது. சரிங்களா? 4ஆல முடியும். 2ஆல என்னது முடியும். சோ அப்ப அடுத்து 8ஓட அடுத்து அப்படின்னா 80. சரிங்களா? சோ அடுத்து முடியுமா? முடியாது. 6ஆல முடியாது. அடுத்து அது முடியல அப்படின்னா 8 15. 8 15 எவ்வளோ 120. இப்ப 120 10ஆல முடியும். 8ஆல முடியும். சரிங்களா? 6ஆல முடியும். 4ஆல முடியும். 2ஆல முடியும். அப்ப எல்சிஎம் வந்து என்னதான்? சோ இங்க அப்படின்னா 120. இதோட எல்சிஎம் வந்து என்னது 120. இது எப்போ வந்தா பயன்படுத்தணும்? 0 வந்துருச்சு அப்படின்னா. ஒருவேளை 0 வரல சார் அப்படின்னா, அதுக்கு 0 வரல அப்படின்னாக்கல 0 வரல 5 மடங்கா வருது அப்படின்னா அது எப்படின்னு பார்ப்போம். அதை டைப் 2ல வைக்கிறேன் நான். சோ இப்போ உதாரணத்துக்கு 90 45 225 ஆகியவற்றின் எல்சிஎம் எஸ்எஃப் காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆகியவற்றின் எல்சிஎம் எஸ்எஃப் காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சோ இது எல்சிஎம் எஸ்எஃப் கண்டுபிடிக்கிறதா வச்சுக்கோங்க. எல்சிஎம் அண்ட் எஸ்சிஎஃப். சரிங்களா? இது ரெண்டையும் கண்டுபிடிக்கிறதா வச்சுக்கோங்க. முதல்ல நான் எல்சிஎம் கண்டுபிடிக்கிறேன். இப்போ நம்ம இதுக்கு எப்படி செய்வோம்? நார்மலா 90 45 225. ஸோ 5ஆல இருக்கிறதுனால 5ஆல 18 5 எவ்வளோ 90. சரிங்களா? அடுத்து 9 5 45 4 5 5 25. மறுபடியும் 9ஆல செய்ய முடியும். 2 9 18 1 5. சரியா? 2 5 என்ன நம்பரு? பிரைம் நம்பர். அப்படியே மல்டிபிள் 9 5 45. ஸோ எல்சிஎம் வந்து என்னது 450. 450. அதே எஸ்சிஎஃப் அப்படின்னா எஸ்சிஎஃப் என்ன? பொதுவாக வகுக்கக்கூடிய எண். இது எல்லாம் 5ஆல வகுக்குமா? இது எல்லாம் 9ஆல வகுக்குமா? அப்ப இதுதான் என்னது எஸ்சிஎஃப். அப்ப எஸ்சிஎஃப் வந்து எவ்வளோ 45. சரிங்களா? சோ இது நம்ம ப்ராப்பரா செய்யற மெத்தட். சார் ரொம்ப எளிமையான முறையில் அப்படின்னா இங்க கொடுத்துருக்கிறது 0 இருக்கு 5 இருக்கு. இது போல 5 இருந்துச்சு அப்படின்னா இப்போ இதுல பெரிய எண் நாம் பார்க்க போறோம். 225 45 வகுக்க முடியுமா? முடியும். ஆனா 90ஆல என்னது முடியாது. அப்ப அது இல்ல. அப்ப இதோட அடுத்த மடங்கு அப்படின்னா இது அப்படியே டைரக்டா 2ஆல மல்டிபிள் பண்ணிக்கோங்க. மல்டிபிள் என்னது 450. இந்த 5 வந்தாவோ நீங்க என்ன பண்ணணும்? 2ஆல மல்டிபிள் பண்ணணும். 0 வந்துருச்சு அப்படின்னாக்கல என்ன செய்யணும்? 5ஆல மல்டிபிள் பண்ணணும். சரிங்களா? சொல்ற ஷார்ட்கட் புரியும் அப்படின்னு நான் நம்புறேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் 5ன்னு வந்துச்சுன்னா எதால மல்டிபிள் பண்ணி பார்க்கணும்? 2ஆல. சரிங்களா? அதே 10ன்னு வந்துச்சுன்னா டைரக்டா அடுத்து என்ன பண்ணும்? 5ஆல. சார் அங்க ரெண்டுமே வந்திருக்கு அப்படின்னா இது போல ரெண்டுமே வருதுன்னா நீங்க முதல்ல இதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் 5க்கு. சரியா? சோ 450 45ஆல வகுக்க முடியுமா? முடியும். 90ஆல வகுக்க முடியுமா? அப்படின்னா அதான் எல்சிஎம். சரிங்களா? அடுத்து எஸ்எஃப். எஸ்எஃப்னா கொடுக்கப்பட்ட எண்கள் எப்படி இருக்கணும்? சின்ன எண்ணா இருக்கணும். இருக்கிறதுல சின்ன என்னது 45. 45 கொண்டு 90 வகுக்க முடியுமா? முடியும். 225 வகுக்க முடியுமா? முடியும். அப்படின்னா அதான் எஸ்எஃப். சோ அவ்வளவுதான் ஆன்சர். சரிங்களா? சோ 45. சரிங்களா? இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. ரெண்டு டைப் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறோம். இது நார்மலா நம்ம போடுறது. சரிங்களா? உங்களுக்கு ஷார்ட் கட் சொல்லியிருக்கேன், நார்மல் மெத்தட் சொல்லியிருக்கேன். இல்ல சார் எனக்கு நார்மல் மெத்தட் தான் தெரியும் அப்படின்னா தயவு செய்து உங்களுக்கு எது வருமோ அதுல செய்யுங்க. தவறே கிடையாது. சரிங்களா? உங்களுக்கு எது வருமோ அதுல வேகமா உங்களால எதுல செய்ய முடியுமோ நீங்க என்ன பண்ணலாம்? அதுல செஞ்சுக்கலாம். சரிங்களா? சோ வாங்கன்னு அடுத்து நம்ம அடுத்த டைப் பார்க்கலாம். அடுத்து எல்சிஎம்எஸ்எஃப்ல டைப் 3 பார்க்க போறோம். சரியா? இப்ப என்ன கொடுத்திருக்காங்க? மூலிகை எண்கள் தான் இதுவும். 513 1134 1215 ஆகியவற்றின் எஸ்சிஎஃப் காண்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சரியா? சோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது போல ரொம்ப பெரிய எண்களா கொடுத்தா கண்டிப்பா எஸ்சிஎஃப் தான் கேட்பாங்க. எல்சிஎம் எல்லாம் கேட்க மாட்டாங்க. சோ பெரிய ப்ராசஸா மாறிடாது. எல்சிஎம் கேட்டிருந்தாங்களே எஸ்சிஎஃப் கேட்பாங்க.
ஸோ இதை நம்மளால ஈஸியாக செய்ய முடியுமா அப்படின்னும் செய்ய முடியும். ஸோ அந்த ஈஸி மெத்தடை நான் உங்களுக்கு சொல்றேன். எஸ்எஃப் ஏற்கனவே எப்படி ப்ராப்பர் மெத்தட்ல செய்யறது அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். இப்போ இதுவே பெரிய எண்களா கொடுத்தா எஸ்எஃப் எப்படி கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னு பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ வாங்க. இப்போ இங்க கொடுக்கப்பட்ட எண்களே இது பெரிய எண் அப்படின்னு பாருங்க. கொடுக்கப்பட்ட எண்கள் இது பெரிய எண் 1215. அப்ப இதுல இருந்து இதை ஒரு முறை கழிச்சு பாருங்க. அப்போ 1215, ஸோ 1134. அடுத்து மறுபடியும் இதுல இருந்து இதை இன்னொரு முறை கழிச்சு பாருங்க. அப்ப 1215, 513. சரிங்களா? அடுத்து வேற என்ன செட் இருக்கு? இதுல இருந்து இதை கழிச்சுக்கலாம். அப்படின்னா 1134, 513. ஸோ வேற எதுவும் நம்மளால செட் எடுக்க முடியாது, அதனால கழிச்சுக்கணும். இப்ப கழிச்சிடும் அப்படின்னா 5ல இருந்து 4 போச்சு அப்படின்னா 1, 11 அப்படின்னா 8. ஸோ இது 81. சரிங்களா? அடுத்து இது அப்படின்னாக்கல 2, இது 0, 12ல 5 போச்சு அப்படின்னா 7. அடுத்து இது அப்படின்னா 1, இங்க அப்படின்னா 2, இதுன்னா 6. ஸோ இது இப்போ இந்த சார் இதுவும் எனக்கு பெருசா இருக்கு சார், என்னால போட முடியாது, நான் இன்னொரு முறை செஞ்சுக்கலாம் அப்படின்னா தாராளமா செஞ்சுக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த எண்ணு நமக்கு சின்ன எண்ணு மாதிரி தெரியுது, அதனால நம்ம இதுக்கு எஸ்எஃப் கண்டுபிடிச்சிடலாம். அப்படின்னா நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? 81, 702, 621. சரிங்களா? இப்போ நம்மளால 3ஆல வகுக்க முடியுமான்னு செக் பண்ணிக்கலாம். 8 + 1 9, 7 + 2 9, 6 + 2 + 1 9. 9ஆலையும் வகுக்க முடியும், 3ஆலையும் வகுக்க முடியும். ஸோ நாம 3ஆலையும் வகுக்கலாம், அதான் எளிமை. 2 6, 7 21, 2 6. அடுத்து அப்படின்னு பார்த்தோம்னா 3 9, 4 12. சரிங்களா? அடுத்து 2 6, 7 21. மறுபடியும் பாருங்க, எல்லாம் 2 + 7, 2 + 3 + 4, 2 + 7 9. 9ஆலையும் முடியும், 3ஆலையும் முடியும். ஸோ நம்ம 3 செஞ்சுக்கலாம். 9 7 8 24. அடுத்து 6 18, 9 27. மறுபடியும் கூட்டி பாருங்க. 9 15 15. 3ஆல முடியும், ஸோ 3ஆல செய்யலாம். சரிங்களா? ஏன் சார் 9ஆல செய்யக்கூடாதா? செய்யலாம். ஸோ உங்களுக்கு புரிதலுக்காக தான் நான் நடத்துறேன். சரியா? ஸோ 3ஆல 2, அடுத்து 6 18, 2 3. இப்போ இதை பொதுவாக வைக்க முடியுமா அப்படின்னா முடியாது. ஸோ அதுதான் என்னது? எஸ்சிஎஃப். அப்போ எஸ்சிஎஃப் வந்து என்னது? 27. எஸ்சிஎஃப் வந்து என்னது? 27. 9 9 என்னது? 27 எஸ்சிஎஃப். சார் இங்கே என்னால பார்த்து சொல்ல முடியுமா அப்படின்னா சொல்ல முடியும். சரிங்களா? இப்போ அதுக்கு என்ன அப்படின்னா இப்போ 81 இருக்கு இல்லையா? சரியா? எஸ்சிஎஃப்னா கொடுக்கப்பட்ட எண்கள் எப்படி இருக்கணும்? சின்ன எண்ணா இருக்கணும். சரியா? 81 என்பது எதோட மடங்கு? சரிங்களா? அப்படின்னா 9ஓட மடங்கு. சரியா? அடுத்து வேற என்னது? 27ஓட மடங்கு. சரிங்களா? சோ இது அப்படின்னா இப்ப இது எப்படி எழுதலாம்? 27 சரியா 3ன்னு எழுதுனா என்னது? 81 கிடைக்குது. அப்ப அதுதான் என்னது இங்க. சரிங்களா? அப்ப ஆப்ஷன்ல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்து நீங்க எடுக்கணும். அது யூகிக்கு தெரியணும் உங்களுக்கு, அவ்வளவுதான். சரிங்களா? சோ இதே போல ஒரு கணக்கு கொடுத்துருக்கேன், அதை நீங்க செஞ்சு பாருங்க. சரிங்களா? இல்ல அதே கணக்கு அதே மாடல்ல கூட இன்னொரு வித்தியாசமா கணக்கு கேட்பாங்க, நான் வேணா அது கூட செஞ்சு காமிக்கிறேன். இப்ப என்ன கொடுத்துருக்காங்க? 1498, 1284 ஆகியவற்றின் எஸ்சிஎஃப் காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சும்மா இப்ப 2 தான் சார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்க ஒரே முறை கழிச்சுக்கிட்டா போதுமானது. அப்ப 1498, 1284 இப்ப கழிச்சுக்கலாம். 4 1 2. இப்ப 214 அப்படின்னா இப்ப 214 தான் ஆன்சர் அப்படின்னா ஆமாங்க, 214 தான் ஆன்சர். அவ்வளவுதான். 214 தான் என்னது? ஆன்சரே. சரிங்களா? எஸ்எஃப் என்னதான்? 214. இல்ல அப்படின்னா நீங்க என்ன பண்ணிருக்கணும்? 2 2 போயிட்டே இருக்கணும். சார் ஒருவேளை 214 எனக்கு ஆப்ஷன் இல்லை சார், இப்ப வேற என்ன சார் இருக்கு? ஏ இப்ப 106 கொடுத்துருக்காங்க, பி 107 கொடுத்துருக்காங்க, சி 108 கொடுத்துருக்காங்க, டி 109 கொடுத்துருக்காங்க. இப்படிதான் சார் இருக்கு. 214 ஆப்ஷனே இல்லை அப்படின்னா இப்ப இங்க 214 வந்திருக்கு இல்லையா? அதை ஒரு முறை 2ஆல வகுத்து பாருங்க. சரியா? 2 என்னது? 20. 7 2 எவ்வளோ? 14. என்ன வருது? 107. அப்ப இதுதான் ஆன்சர். 107 தான் ஆன்சர். சரிங்களா? சோ இதுதான் இந்த பெரிய எண்கள் கொடுத்தா எஸ்எஃப் கண்டுபிடிக்கிறதான மெத்தட். இப்ப நம்ம முழு எண்கள்ல ஒரு 3 டைப் பார்த்திருக்கோம். ஒரு சிறிய எண் கொடுத்தா, அதே பெரிய எண்கள் கொடுத்தாக்கல. சரிங்களா? சோ அதே போல இங்க எஸ்எஃப் கேட்கிற மாதிரி ரொம்ப பெரிய எண்கள் கொடுத்தா 1000க்கு மேல 2000 அது மாதிரி கொடுத்தா பாக்குறது. சரிங்களா? சோ இதை நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. பிராக்டிஸ் பண்ண பண்ணதான் உங்களுக்கு என்னது எளிமையா மாறும். ஸோ வாங்க நம்ம அடுத்த மாடல் போகலாம். அடுத்து நம்ம எல்சிஎம் எஸ்எஃப்ல மாடல் நம்பர் 2 பார்க்க போறோம். இந்த 2 என்ன அப்படின்னாக்கல தசம எண்கள். இதோட டைப் என்னது? தசம எண்கள். தசம எண்கள் பார்க்க போறோம். இப்போ முன்னாடி முழு எண்கள் பார்த்தோம், தசம எண்கள் பார்க்க போறோம். டெசிமல் நம்பர்ஸ். முன்னாடி பார்த்தது என்னது? ஹோல் நம்பர்ஸ் பார்த்தோம். சரிங்களா?
ஸோ இதுல என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு டெசிமல் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அதோட எல்சிஎம் எஸ்சிஎம் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போ இதுக்கு நாம எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? கஷ்டமா இருக்கும் அப்படின்னா ரொம்ப கஷ்டமெல்லாம் இல்லை. சரிங்களா? இப்போ அது புரிஞ்சிச்சு அப்படின்னா இது ரொம்ப எளிமைதான். சார் என்ன சார் எளிமை அப்படின்னா இந்த டெசிமலை முழு எண்ணா மாத்திக்கணும், அவ்வளவுதாங்க. சரியா? டெசிமல் என்னவா மாத்தணும்? முழு எண்களா மாத்தணும். அப்ப நான் புள்ளிக்கு அப்புறம் எத்தனை எண்கள் இருக்குன்னு பாக்குறோம். இங்க 2 எண்கள் இருக்கு, இங்க 2 எண்கள் இருக்கு, இங்க 1 எண்கள். அப்ப இது எதால பெருக்கினாக்கல முழு எண்ணா மாறும்? 100ஆல. இது 100ஆல. அப்ப இது என்னது? 10ஆல அப்படின்னு சொன்னா தப்பு. இதையும் என்ன செய்யணும்? 100ஆல தான் செய்யணும். ஏன்னா எல்லா எண்களையும் ஒரே மாதிரி பெருக்கும் போது அதோட வேல்யூ என்னது? சேஞ்ச் ஆகாது. சரியா? செய்வோமா? அப்படின்னா 1.08 இன்ட்டு என்னது? 100. அடுத்து 0.36 100 இன்ட்டு என்னது? 100. அடுத்து 0.9 இன்ட்டு என்னது? 100. சரிங்களா? ஏன் 100? ஏன்னா 2 ஸ்தானம் தள்ளி இருக்கு. ஒருவேளை இங்கே ஒரு 3 ஸ்தானத்தை எதால பிரிக்கணும்? 1000ஆல. ஒரே ஸ்தானம் தான் தள்ளி இருக்கு அப்படின்னா என்னது? சரியா? 10ஆல. சரியா? இப்போ இங்க கொடுக்கப்பட்டதுல எது அதிகபட்சமா இருக்கோ அதுலதான் மல்டி பண்ணும். ஒருவேளை இங்க 3 இருந்தா எல்லாத்தையும் நான் எதால மல்டி பண்ணிருப்பேன்? 1000ஆல. சரிங்களா? சோ மல்டி பண்ணுவோம். இதை மல்டி பண்றது உங்களுக்கு தெரியல அப்படின்னா இங்க என்ன முடியும்னு இருக்கோ அப்படியே எழுதியும் 108 வச்சு 2 0 சேர்த்துக்கோங்க. அடுத்து 36 எழுதி 2 0 சேர்த்துக்கோங்க. அடுத்து 9 எழுதி 2 0 சேர்த்துக்கோங்க. சரிங்களா? இதுக்கப்புறம் நான் புள்ளி வச்சுக்கலாம். இப்ப பாருங்க எத்தனை ஸ்தானத்தள்ளி புள்ளி இருக்கு? 2. இங்க 2, இங்க 1 அப்படின்னா இது 108 மாறிடும். அடுத்து இது 36 மாறிடும். இது என்னது? 90 மாறிடும். சரிங்களா? இப்போ நம்ம எல்சிஎம் கண்டுபிடிப்போம். எல்சிஎம் எப்படி நார்மலா கண்டுபிடிப்போம்? 108, 36, 90. சரிங்களா? இப்ப கண்டுபிடிப்போம். 2ஆல செய்ய முடியும். சரியா? செய்யலாம். 2ஆல அப்படின்னா 5, 4, 18, 45. சரிங்களா? வேற என்ன 9ஆல செய்ய முடியுமா? செய்ய முடியும். சோ 9ஆல கூட செய்யலாம். 9, 6 9, 54, 2 9, 18, 5 9, 45. சோ மறுபடியும் 2ஆல செய்வோம். அப்படின்னா இங்க அப்படின்னா 3, 1, 5. இப்போ 3, 5 என்ன நம்பரு? பிரைம் நம்பர். அதனால அப்படியே மல்டி பண்ணிக்கலாம். இப்போ இது ரெண்டையும் பண்ணா I2 என்னது? 10, 18, 18 3 என்னது? 54. ஸோ 54 ஒரு 0. ஸோ இதான் என்னது? எல்சிஎம். அப்ப எல்சிஎம் வந்து 540 அப்படின்னா 540 கிடையாது. அப்ப வேற என்ன சார் அப்படின்னா ஏற்கனவே நம்ம இதை எதால மல்டி பண்ணோம்? 100ஆல. அதனால இதை நம்ம 100ஆல வகுத்துடணும். 100ஆல வகுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 5.4 கிடைக்கும். அப்ப எல்சிஎம் என்னது? 5.4. எல்சிஎம் வந்து என்னது? 5.4. இதுவே எஸ்சிஎம் அப்படின்னா என்னது? கொடுக்கப்பட்ட எண்களே பொதுவாக வகுத்திருக்கணும். இது ரெண்டையும் பொதுவாக கூடிய ஒரு என்னது? 2 9 மட்டும்தான். அப்ப எஸ்எஃப் என்னது? எஸ்எஃப் சரியா? 18. சரியா? இப்ப 18 அப்படியே விட்டுருமா சார் அப்படின்னா இதையும் என்ன பண்ணணும்? 100ஆல வகுக்கணும். அப்ப என்னது? 0.18 தான் எஸ்எஃப். 0.18 தான் என்னது? எஸ்எஃப். சரிங்களா? சரி, இதை நான் ஈஸியா செய்ய முடியுமா அப்படின்னா முடியும். அதான் நம்ம பாக்குறோம். 108. சரிங்களா? 108 அப்படின்னா 108 அப்படின்னா இருக்கிறது பெரிய நம்பர். 90ஆல வகுக்க முடியாது. அப்படின்னா இங்க 0 வந்துச்சு அப்படின்னா இதை எதால மல்டி பண்ணணும் அப்படின்னு சொன்ன? 0 வந்தாக்கல 5ஆல. அப்ப 108 இன்ட்டு 5. சரியா? அப்படின்னா 8 5 எவ்வளோ? 40, 1 5 5, 540. அவ்வளவுதாங்க. சரிங்களா? அடுத்து இப்போ எஸ்எஃப் கண்டுபிடிக்கிறது. இங்க 36 இருக்கு. இருக்கிறதுல சின்ன எண் 36 தான். 36 கொண்டு 90 வகுக்க முடியுமா? முடியாது. அப்ப 36 சிறிய மடங்கு எது? 18. சரிங்களா? அப்ப 18ஆல வகுக்க முடியுமா? முடியும். இது முடியும். சரிங்களா? சோ இது சரிங்களா? இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். சரிங்களா? சோ இதுதான் என்னது? ஆன்சர். அதனால 0.18. சரிங்களா? இது உங்களுக்கான ஒரு கொஸ்டின் தந்திருக்கேன். இதை நீங்க செஞ்சு பாருங்க. நீங்க பிராக்டிஸ் பண்ணது என்னது? ரொம்ப எளிமையாயிடும். இப்போ நம்ம 2 மாடல் பார்த்திருக்கோம். ஃபர்ஸ்ட் மாடல் என்னது? முழு எண்கள். 2வது மாடல் என்னது? தசம எண்கள். சரிங்களா? சோ வாங்க அடுத்த மாடல் போகலாம். அடுத்து எல்சிஎம் எஸ்எஃப்ல அடுக்கு மாடல் நம்பர் 3 அடுக்குகள் பாக்குறோம். பவர்ஸ் கொடுத்திருப்பாங்க. அப்படி பவர்ஸ் கொடுத்துருந்தா எப்படி ஆன்சர் பண்றதுன்னு பார்ப்போம். இதுல டைப் 1 நடத்துறேன். சோ இதெல்லாம் எளிமையா நீங்க ஆன்சர் பண்ணிடுவீங்க. இருந்தாலும் நான் சொல்றேன். சரிங்களா? a² b³ c⁵ கமா a³ b² சாரி bc², கமா a b³ c ஆகியவற்றின் எல்சிஎம் எஸ்எஃப் கண்டுபிடி சொல்லியிருக்காங்க. இப்போ எல்சிஎம் எஸ்எஃப் கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படின்னு அப்படின்னா சரிங்களா? இதுக்கு எல்சிஎம் எஸ்எஃப் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும் அப்படின்னா அந்த அடுக்குகள் கொடுத்துருந்தா நம்ம பேசிக் கான்செப்ட் நமக்கு தெரியும். சரி, என்ன கான்செப்ட்? எல்சிஎம்னா கொடுக்கப்பட்ட எண்கள் எப்படி இருக்கணும்? பெருசா இருக்கணும். அப்படின்னா இந்த ஏல எது பெருசுன்னு பாருங்க. ஏல எது பெருசு? a³ தான். சோ அதான் a³. அடுத்து பில எது பெருசு அப்படின்னு பாருங்க. பில எது பெருசு? b³ தான் பெருசு. அப்ப b³. அடுத்து சில எது பெருசு? c⁵ தான் பெருசு. அப்ப c⁵.
ஸோ இதுதாங்க எல்சிஎம், அவ்வளவுதாங்க. சரிங்களா? அடுத்து எஸ்சிஎம்னா கொடுக்கப்பட்ட எண்கள்ல எப்படி இருக்கணும், சின்னதா இருக்கணும். அப்ப ஏல சின்னது எது, ஏ தான். பில சின்னது எது, பி தான். சில சின்னது எது, சி தான். சரிங்களா? ஸோ அவ்வளவுதாங்க. ஸோ இதான் என்னது ஆன்சர். ஸோ வேற எதுவும் இல்லை. ஸோ இதான் ஆன்சர், ஏபிசி தான் என்னது எஸ்சிஎஃப். இதுவே டைப் 2 எப்படி இருக்கும் சார் அப்படின்னா, டைப் 2 ஒன்றும் இல்லைங்க, இதோட சேர்ந்து ஒரு நம்பர் கொடுக்குற மாதிரி கொடுப்பாங்க. உதாரணத்துக்கு அப்படின்னு அப்படின்னாக்கல 35 எக்ஸ் ஒய் ஜெட், சரியா, எக்ஸ் பவர் எக்ஸ் ஸ்கொயர் அப்படி கொடுப்பாங்க. அடுத்து 7 எக்ஸ் ஒய் கியூப் ஜெட், சரிங்களா. அடுத்து 5 எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ஜெட் இப்படி கொடுக்குறாங்கன்னு வச்சுப்போம். இதோட எல்சிஎம் எஸ்எஃப் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இதோட எல்சிஎம் எஸ்எஃப் என்னது கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இப்படி கேட்டா என்ன செய்யணும் அப்படின்னா, இப்ப நம்பரும் கொடுத்துருக்காங்க, சரியா, ஒரு லெட்டரும் கொடுத்துருக்காங்க. இப்படி கேட்டாக்கல நீங்க முதல்ல இந்த நம்பருக்கு எல்சிஎம் எஸ்எஃப் கண்டுபிடிக்கணும். நம்பருக்கு என்ன கண்டுபிடிக்கணும், எல்சிஎம் எஸ்எஃப் என்னது கண்டுபிடிக்கணும். அப்படின்னா 35 7 5. இப்போ ஓகலாம் அப்படின்னா 5ஆல செய்ய முடியும், 5ஆல செஞ்சுக்கலாம். ஸோ 7 5 7 அப்படி இருக்கும், 1 சரிங்களா. அடுத்து 7ஆல செய்யலாம், 1 1 அப்படின்னு மாறிடும். அப்ப எல்சிஎம் என்னவா மாறிடும், 35 மாறிடும், 35 மாறிடும். சரிங்களா? இப்போ எக்ஸ்லே பெருசு என்னது எக்ஸ் ஸ்கொயர் தான், ஒய்லே பெருசு ஒய் ஸ்கொயர் தான், ஜெட்லே பெருசு சாரி ஒய்ல பெருசு ஒய் கியூப், ஜெட்ல பெருசு ஜெட் மட்டும் தான். ஸோ ஒரு இதுவும் கிடையாது. ஸோ அப்போ எல்சிஎம். அதுவே எஸ்சிஎஃப், எஸ்சிஎஃப் அப்படின்னா சரியா, இப்போ 35 7 5 ஏதாவது பொதுவாக என்ன வகுக்க முடியுமா, முடியாது. அதனால அதோட எஸ்எஃப் வந்து 1, அவ்வளவுதான். அடுத்து எஸ்எஃப்ல கொடுக்கப்பட்டதுல சின்னது, எக்ஸ்ல சின்னது என்னது எக்ஸ், ஒய்ல சின்னது ஒய் ஸ்கொயர், ஜெட்ல சின்னது ஜெட் மட்டும்தான். ஸோ ஸோ இதுதான் ஆன்சர். சரிங்களா? ஸோ உங்களுக்கு நம்பர் கொடுத்தாலும் உங்களால என்ன பண்ண முடியும், ஆன்சர் பண்ண முடியும். நம்பரோட சேர்ந்த லெட்டர் கொடுத்தாலும் உங்களால என்ன முடியும், ஆன்சர் பண்ண முடியும். அடுத்து இதுல டைப் 3 எப்படி இருக்கும் அப்படின்னா, டைப் 3, இந்த டைப் 3 அப்படின்னா நம்பர்ஸ் மேல பவர் வர்றதா இருக்கும். உதாரணத்துக்கு அப்படின்னா 2 கியூப் இன்ட்டு 3 நடுக்கு 5 7 ஸ்கொயர், அடுத்து கமா 2 இன்ட்டு 3 நடுக்கு 3 ஸ்கொயர் 5 இன்ட்டு 7, சரிங்களா, கமா 3 இன்ட்டு 2 3 5 நடுக்கு 2 இன்ட்டு 7 இன்ட்டு 13 இப்படி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுப்போம். இதோட எல்சிஎம் எஸ்எஃப் கேட்கறதா வச்சுப்போம். சரியா? எல்சிஎம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்னோம், கொடுக்கப்பட்ட எண்கள் எப்படி இருக்கணும், பெருசா இருக்கணும். இப்ப 2லயே ரொம்ப பெருசு இது, சரிங்களா, 2 கியூப் தான். சரிங்களா? அடுத்து 3லயே பெருசு இது, 3 நடுக்கு 5 தான். அடுத்து 5லயே பெருசு 5 நடுக்கு 2. அடுத்து 7லயே பெருசு 7 நடுக்கு 2. சரிங்களா? 13 ஒண்ணு இருக்கு, எழுதணுமா அப்படின்னா எழுதணும். இப்போ இங்க ஒரு எண் இங்க இருக்கு, ஒரு எண் இங்க இல்ல. அப்படி இல்லாம இருந்தா எல்சிஎம்ல எழுதணுமா அப்படின்னா எழுதணும். எங்கேயாச்சும் ஒரு இடத்துல இருந்தா கூட நீங்க எழுதணும். சரியா? எல்சிஎம் பொறுத்த வரைக்கும் ஒரு எண்ணு ஒரு இடத்துல தான் இருக்கு, இன்னொரு இடத்துல இல்ல, வேற எங்கேயுமே இல்ல, அதை நான் எல்சிஎம்ல எழுதணுமா அப்படின்னா கண்டிப்பா எழுதணும். சரிங்களா? சோ இது சரிங்களா. ஒருவேளை இது உங்களுக்கு மல்டி பண்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க, மேக்ஸிமம் இப்படிதான் கொஸ்டின் கொடுப்பாங்க. இல்ல அப்படின்னாக்கல ஒரு 2 எண் வர மாதிரி இருக்கும், அதை மல்டி பண்ணி செஞ்சு சொல்லியிருப்பாங்க. அடுத்து எஸ்சிஎஃப். எஸ்சிஎஃப் அப்படின்னா என்ன அப்படின்னா, கொடுக்கப்பட்ட எண்கள் எப்படி இருக்கணும், சின்னதா இருக்கணும், அது எல்லா இடத்துலயுமே இருக்கணும். இப்போ 2 இங்க இருக்கா, இருக்கு, இங்க இருக்கா, இருக்கு, ஆனா இங்க இருக்கா, இல்ல, எழுதலாமா, எழுதக்கூடாது. அடுத்து 3 இருக்கா, இங்க இருக்கு, இங்க இருக்கு, இங்க இருக்கு, 3 எல்லா இடத்துலயுமே இருக்கு, அதுல இருக்கிறதுல சின்னது இது 3 தான். சரிங்களா? அடுத்து 7 எல்லா இடத்துலயுமே இருக்கா, இருக்கா, இருக்கு, அப்போ 7லயே சின்னது என்னது 7 மட்டும்தான். சரிங்களா? அடுத்து 5 இருக்கா, 5 இங்க இல்ல, இங்க 2 இருக்கு, எழுதணுமா, எழுதக்கூடாது. அடுத்து 13 அங்க ஒண்ணுதான் இருக்கு, வேற எங்கேயும் எழுதல, சோ எழுதக்கூடாது. இப்போ இதோட எஸ்எஃப் என்னது 3 இன்ட்டு 7, அல்லது இது வெறும் 21 கொடுத்துருக்கலாம். சரிங்களா? எப்படி நல்லா கொடுத்துருப்பாங்க. இது புரிஞ்சிருக்கணும் நம்புறோம். எல்சிஎம்னா கொடுக்கப்பட்ட எண்கள்ல பெருசா இருக்கணும். அந்த எண்ணு எப்படி இருக்கணும், ஒரு இடத்துல இருந்தா கூட நம்ம என்ன பண்ணணும், எழுதணும். அதே எஸ்எஃப்ல கொடுக்கப்பட்ட எண்களே சின்ன எண்ணா இருக்கணும், அந்த எண் எல்லா இடத்துலயும் என்னது இருக்கணும். சோ அதான் வந்து என்னது, சோ எஸ்சிஎஃப் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? இது டைப் 3 அப்படின்னு புரிஞ்சிருக்கணும் நம்புறோம். இது அடுத்து டைப் 4. இந்த டைப் 4 என்ன அப்படின்னா எக்ஸ் பவர் என், எக்ஸ் பவர் என் பிளஸ் 1, எக்ஸ் பவர் என் பிளஸ் 2. சரிங்களா?
அண்ட் சோ ஆன் ஆகியவற்றின் எல்சிஎம் அண்ட் எஸ்சிஎஃப் காண்க அப்படின்னு கொடுப்பாங்க. சரிங்களா? எல்சிஎம் அண்ட் எஸ்சிஎஃப் காண்க அப்படின்னு கொடுப்பாங்க. சரிங்களா? இப்போ இதோட எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இது ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பார்க்கணும், சார் இது எல்லாமே எனக்கு ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி கூட உங்களுக்கு தோணலாம். ஸோ ஆனா வெவ்வேறு மாடல். இப்போ முன்னாடி பார்த்தது என்னது, ஏபிசி கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் நம்பர் கொடுத்தாங்க. இப்போ இந்த பேஸ் எல்லாமே எப்படி இருக்கு, சமமா இருக்கு. பேஸ் எல்லாமே எப்படி இருக்கு, சமமா இருக்கு. அப்ப அப்படின்னா இதுல எது சார் எஸ்சிஎஃப் அப்படின்னா, இந்த பேஸ்ல சமமா இருந்து இது அடுக்கு எது அதிகமா இருக்கோ அதை எல்சிஎம். இப்ப அடுக்கு அது அதிகமா எது இருக்கு, n+2 அப்படின்னா எக்ஸ் பவர் n+2. சரிங்களா? அடுத்து அந்த பவர்ல எது கம்மியா இருக்கு, எக்ஸ் பவர் n தான் கம்மியா இருக்கு. அப்போ எக்ஸ் பவர் n. ஸோ இதான் எல்சிஎம், இதான் என்னது எஸ்சிஎஃப். சரிங்களா? இதுக்கு பதிலாக அவங்க மாற்றி வேற என்ன சார் உங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்னா இப்படி கொடுத்துருவாங்க. 5^2, 5^3, 5^12, 5^-30. இதுல எது எல்சிஎம் அப்படின்னு கேட்பாங்க. சரிங்களா? இப்ப பேஸ் எப்படி இருக்கு, சமமா இருக்கா? சரிங்களா? இதுல எது எல்சிஎம் எல்சிஎஃப்னு சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் நேரம் டைம் தரேன். சொல்லிட்டீங்களா? வெரி குட். இப்போ எல்சிஎம் என்னது, இதுதான் எல்சிஎம். ஒருவேளை இது சொல்லியிருந்தா என்னது தப்பு. ஏன் அப்படின்னா இங்க என்ன இருக்கு, மைனஸ் இருக்கு. மைனஸ் இருந்தா அது என்னது, சின்னது. சரியா? அப்ப அப்படின்னா இருக்குது சின்னது இது, இதுதான் எஸ்சிஎஃப், இதான் என்னது எல்சிஎம். மாத்தி எழுதிடாதீங்க. 30ன்னு மட்டும் எழுதியா, அதுக்கு முன்னாடி பிளஸ்ஸா மைனஸா அப்படின்னு பார்க்கணும். சரிங்களா? ஸோ இந்த 4 டைப்பும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். சரிங்களா? ஸோ வாங்க நம்ம அடுத்த மாடல் பார்க்கலாம். அடுத்து எல்சிஎம் எஸ்சிஎஃப்ல மாடல் நம்பர் 4 பின்னம் பார்க்க போறோம். சரியா? ஃபிராக்ஷனா கொடுத்தா எப்படி ஆன்சர் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். 2/3, 4/9, 5/6, 7/12 ஆகியவற்றின் எல்சிஎம் எஸ்சிஎஃப் கண்டுபிடிக்கும். நமக்கு ஏற்கனவே நம்ம பேசிக்ல படிச்சோம். என்ன பேசிக்ல படிச்சோம், கொடுக்கப்பட்ட பின்னுகளா இருந்தா எல்சிஎம் கேட்டா அதுக்கான ஃபார்மேட் என்னது, எல்சிஎம் கேட்கறாங்கன்னா அப்படின்னா எல்சிஎம் கேட்டா என்னது, எல்சிஎம் டிவைடட் பை என்னது எஸ்சிஎஃப். சரிங்களா? எல்சிஎம் டிவைடட் பை என்னது எஸ்சிஎஃப். ஸோ இப்போ இது என்ன சொல்ல வருது அப்படின்னு அப்படின்னா, இங்க ஒரு பின்னத்தை நம்ம என்ன சொல்லுவோம், இப்போ P/Qல இருக்கணும். சரியா? இது தொகுதி, இது என்னது பகுதி அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இது தொகுதி, இது என்னது பகுதி அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா இந்த மேல இருக்கிற கொடுக்கப்பட்ட எண்களுக்கு அந்த தொகுதிக்கெல்லாம் எல்சிஎம் எடுக்கணும். உதாரணத்துக்கு அப்படின்னா 2, 4, 5, 7 அதுக்கெல்லாம் என்ன எடுக்கணும், எல்சிஎம் எடுக்கணும். சரிங்களா? அதுவே எஸ்சிஎஃப்னா கீழே இருக்கிற எண்களுக்கு எல்லாம் எல்சிஎம் எடுக்கணும். 3, 9, 6, 12 இதுக்கெல்லாம் என்ன எடுக்கணும், எஸ்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். சரியா? சார் இது எல்சிஎம் கேட்டுதான் நான் எல்சிஎம் டிவைடட் பை எஸ்சிஎஃப் எழுதுதா, ஒருவேளை நான் மாத்தி எழுதிடுவோம் அப்படின்னா அதுக்கும் நாங்க எளிமையா சொல்றோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்சிஎம் கேட்டாக்கல தலை மேல எல்சிஎம் இருக்கணும். அதாவது யார் வரம் கொடுக்குறாங்களோ அவங்க தலையில என்னது முதல்ல கை வச்சிடணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன கேட்கறாங்களோ அதுதான் என்னது ஃபர்ஸ்ட் மேல இருக்கணும், இன்னொன்னு என்னது கீழே இருக்கணும். இப்போ இதுக்கு நம்ம எல்சிஎம் கண்டுபிடிப்போம். எல்சிஎம் அப்படின்னா என்னது, 2, 4, 5, 7. சரிங்களா? எல்சிஎம்னா 2ஆல வகுக்கலாமா, 1, 2, 5, 7. இப்போ இது எல்லாமே என்ன நம்பர், பிரைம் நம்பர். அப்படியே மல்டிபிள் பண்ணிக்கலாம். 7, 2, 14, 14 × 10 140. அப்ப எவ்வளோ, 140. சரிங்களா? அடுத்து எஸ்சிஎம் அப்படின்னா கொடுக்கப்பட்ட எண்கள் எப்படி இருக்கணும், சின்னதா இருக்கணும். இங்க இருக்கிறதுல சின்னது எது, 3 தான். 3 கொண்டு 9 வகுக்க முடியுமா, முடியும். 6 வகுக்க முடியுமா, முடியும். 4 வகுக்க முடியுமா, முடியும். சார் 12 வகுக்க முடியுமா, முடியும். அப்படின்னா என்னது 3 தான். சரி, உங்களுக்கு தெரியல அப்படின்னா இங்க எழுதிவாங்க. 3, 9, 6, 12 3ஆல வகுத்துக்கலாம். 1, ஸோ 3, 2, 4. சரிங்களா? ஸோ அதுதான். சரிங்களா? இப்போ இதுக்கு எஸ்சிஎஃப் கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க. எஸ்சிஎஃப் எஸ்சிஎஃப் ஈக்குவல் டு என்னது, எஸ்சிஎஃப் டிவைடட் பை என்னது எல்சிஎம். அப்படின்னா இப்போ 2, 4, 5, 7 இந்த எண்ணுக்கு எஸ்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். 3, 9, 6, 12க்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். அவ்வளவுதான். இப்போ இதை எதால பொதுவா நம்மளால வகுக்க முடியுமா, 2, 4, 5, 7 பொதுவாக வகுக்க முடியுமா, 1ஆல மட்டும் தான் வகுக்க முடியும். ஸோ அதனால அதோட எஸ்சிஎஃப் 1. அடுத்து எல்சிஎம்னா கொடுக்கப்பட்ட எண்கள் எப்படி இருக்கணும், பெரிய எண்ணா இருக்கணும். ஸோ 12 தான் என்னது பெருசு. இப்ப 12 6ஆல வகுக்க முடியும், 9ஆல வகுக்க முடியுமா, முடியாது. அப்ப 12 அடுத்த மடங்கு 24. 24ஆல முடியுமா, முடியாது. அடுத்து 12 அடுத்த மடங்கு 36. 36 6ஆல வகுக்க முடியுமா, முடியும். 9ஆல வகுக்க முடியுமா, முடியும். 3ஆல வகுக்க முடியுமா, முடியும். ஸோ அதுதான் ஆன்சர், 1/36. ஸோ அவ்வளவுதாங்க ஆன்சர். சரிங்களா? இது சரியா? இந்த பின்னம் உங்களுக்கு புரிஞ்சிருந்தா உங்களுக்கான ஒரு கணக்கு கொடுத்துருக்கேன், அதை நீங்க செய்யுங்க. சரிங்களா? செய்யலாம். இது என்னது டைப் 1. இதுவே டைப் 2 எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்ப்போம். சரிங்களா? சரி, டைப் 2 எப்படி கேட்பாங்க, நான் இதே கொஸ்டினை உங்களுக்கு மறுபடியும் வேற மாதிரி செஞ்சு காமிக்கிறேன். இது புரிஞ்சிருக்கான்னு நம்புறேன். சரிங்களா? இப்போ டைப் 2 இதே கொஸ்டின் நான் எடுத்துக்கிறேன். சரிங்களா?
டைப் 2ல இந்த கொஸ்டின் எப்படி கேட்பாங்க, டைப் 2ல எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சரியா, 2/3, 4/9, 5/6, 7/12 ஆகியவற்றில் பெரிய எண் அப்படின்னு கேட்பாங்க. பெரிய எண் எது, இதுல பெரிய எண் எதுன்னு கேட்பாங்க. அடுத்து சிறிய எண் எதுன்னு கேட்பாங்க. சிறிய எண் எதுன்னு கேட்பாங்க. அடுத்து ஏறு வரிசை எழுது, ஏறு வரிசையில் எழுது, இறங்கு வரிசை எழுது அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா இது போல கொஸ்டின் கேட்கலாம், 4 கொஸ்டின் கேட்கலாம். அப்படி கேட்டாக்கல இப்போ இது போல பெரிய எண், சிறிய எண், ஏறு வரிசை, இறங்கு வரிசை கேட்டாங்க அப்படின்னா இங்க கீழே இருக்கிற நம்பருக்கு மட்டும் நம்ம என்ன எடுக்கணும், எல்சிஎம் எடுக்கணும். கீழே இருக்கிற நம்பர் மட்டும் என்ன பண்ணணும், எல்சிஎம் எடுக்கணும். ஸோ எல்சிஎம் எடுப்போம். நம்ம ஏற்கனவே எல்சிஎம் எடுத்தும் தெரியும். ஸோ 3, 9, 6, 12 இதுக்கு எல்சிஎம் எடுத்தா எல்லாம் கிடைச்சிச்சு 36. சரியா? இப்பதானே பார்த்தோம். சரிங்களா? ஸோ அப்படின்னா இப்போ எல்சி வந்து இந்த 36 கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ சார் நான் எப்படி சார் எழுதுறது அப்படின்னா இந்த 2/3 அப்படியே எழுதிவோங்க. அடுத்து சரிங்களா, அடுத்து என்ன இருக்கு, 4/9 இருக்கு, அடுத்து 5/6 இருக்கு, அடுத்து 7/12 இருக்கு. இப்போ அந்த எல்சிஎம் எழுதி பக்கத்துல அப்படியே மல்டிபிள் பண்ணி எழுதிக்கோங்க. சரிங்களா? பக்கத்துல மல்டிபிள் பண்ணி என்னது எழுதிக்கோங்க. சரிங்களா? எழுதிட்டோமா? இப்போ அடிச்சு பாருங்க. 1 3 12 அப்போ எவ்வளவு 24. அடுத்து 1 9 4 நன்னாங்க எவ்வளோ 16. அடுத்து 1 6 6 6 6 என்னது 36 30. 1 12 12 36 21. இப்போ இங்க இருக்கிறதுலயே எது பெரிய எண்? சரியா? 30 தான் என்னது பெரிய எண். அப்ப அதுக்கான சிம்பிள் என்னது 5/6 தான். இந்த இருக்கிறதுல பெரிய பின்னம் என்னது 5/6 தான் பெரிய பின்னம். சரிங்களா? சின்ன பின்னம் அப்படின்னா இதுல இருக்கிறதுல சின்னது எது 16 தான் சின்னம். அப்ப 4/9 தான் என்னது சின்னது. சரியா? சிறிய எண். அடுத்து ஏறு வரிசை, ஏறு வரிசை சின்ன எண்ல இருந்து போனோம் அப்படின்னா 4/9. அடுத்து அடுத்து என்னது 16 அடுத்து 21. அப்ப 7/12. அடுத்து 2/3. அடுத்து 5/6. சோ இது ஏறு வரிசை. இறங்கு வரிசை அப்படின்னா அப்படியே சரியா பின்னாடி இருந்து எழுதிட வேண்டியதுதான். சரிங்களா? இது கொஸ்டின் இப்படி கேட்பாங்க. சரியா? இதுதான் வந்து நம்ம ப்ரொசீஜரா செய்யணும். சார் இதை விட எளிமையா என்னால செய்ய முடியுமா அப்படின்னா இதை விடையும் எளிமையா நம்மளால செய்ய முடியும். ஸோ அதுவும் என்னன்னு சொல்றேன், அதை ஷார்ட்கட் சொல்றேன், உங்களுக்கு புரியுதா பாருங்க. சரிங்களா? இப்போ இது போல பின்னுகள் கொடுத்துட்டு இதுல எது பெருசு அப்படின்னு கேட்டாக்கல இப்ப பாருங்க 2 3 அளவுக்கு முடியுமா முடியாது, 4 9 அளவுக்கு முடியுமா முடியாது, 5 6 அளவுக்கு முடியுமா முடியாது, 7 12 அளவுக்கு முடியுமா முடியாது. அப்படி முடியல அப்படின்னா அது முடிகிற மாதிரி மாத்திக்கலாம். நான் மேல இருக்கிறது எல்லாமே என்ன பண்றேன் 10ஆல மல்டிபிள் பண்ணிக்கலாம். இப்போ எழுதுவோம். இப்போ 20 3ஆல வகுத்தா என்னது 6 முறை வகுக்க முடியும். சரியா? இது அப்படின்னா 4 முறை வகுக்க முடியும். சரியா? இது அப்படின்னாக்கல 8 முறை வகுக்க முடியும். இது அப்படின்னாக்கல 5 முறை வகுக்க முடியும். 12 எவ்வளோ 60. அப்ப இங்க இருக்கிறதுல 6 4 8 5 இதுல எது பெருசு 8 தான் பெருசு. அதுக்கான பின்ன என்னது 5/6. சரிங்களா? அடுத்து ரொம்ப சின்னது இது 4 தான். அப்ப 4/9 தான் என்னது ரொம்ப சின்னது. சரிங்களா? சோ நீங்க எளிமையா செய்யலாம். சோ ஏற்கனவே இந்த கணக்கே உங்களுக்கு முன்னாடி கொடுத்துருப்போம், அதுலயே செய்யுங்க. இதே போல இதையும் செஞ்சு பாருங்க. சரிங்களா? இதே மெத்தட்ல இப்போ நான் ஷார்ட்கட்ல வேணா செஞ்சு காமிக்கிறேன் பாருங்க. இப்போ 1 3ஆல வகுக்க முடியாது. சோ அது இல்லை கிடையாது. 5 6ஆல வகுக்க முடியாது, 2 9ஆல வகுக்க முடியாது, 4 வகுக்க முடியாது. இப்போ அப்படின்னா இது பக்கத்துல எல்லாமே நான் 0 சேர்த்துக்கிறேன். 0 சேர்த்துக்கிட்டா இப்போ வகுக்கலாம். 3 எவ்வளோ 9, 8 6 எவ்வளோ 48, 2 9 என்னது 18, 1 27 27. இங்க இருக்கிற எண்கள் எது சின்னது 1 தான் சின்னது. அப்ப 4/27 தான் சின்னது. அடுத்து அதுக்கடுத்து 2/9 சின்னது. அதுக்கடுத்து சரியா? சோ அடுத்து பெரியது, அடுத்து 1/3 பெரியது. அப்போ ரொம்ப பெரியது என்னது 8, அது 5/6. சரிங்களா? சோ ரொம்ப எளிமையா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். சரிங்களா? நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. நீங்க ஒரு முறை வீடியோ பார்த்துட்டா மட்டும் போதாது, தொடர்ச்சி என்ன பண்ணணும் பிராக்டிஸ் பண்ணணும். இது எல்லாமே பழைய கொஸ்டின் தான். இது நம்ம இப்போ எல்சிஎம்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் நடத்தக்கூடிய அனைத்து இதுமே என்னது பழைய கொஸ்டின் தான். ஏன்னா நமக்கு பள்ளி பாட புத்தகங்கள்ல இத்தனை மாடல் எல்லாம் கிடைக்காது. ஸோ நம்ம நடத்துறது எல்லாமே என்னது பழைய டிஎன்பிசி கொஸ்டின் தான். சரிங்களா? தயவுசெய்து எல்லாமே கண்டினியூவா பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இதுல இருந்து நம்மளால 3 மார்க் வாங்க முடியும். சரிங்களா? சரி வாங்க அடுத்த மாடல் போலாம். அடுத்த மாடல் நம்பர் 5 மூலக்குறியீடு. ஸோ அந்த மூலக்குறியீடு அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுட்டேன் அப்படின்னா அடுத்து நம்ம போறது ஈஸியா இருக்கும். இதுல என்ன பேசிக் அப்படின்னு பார்த்துருவோம். ஸோ இதுல என்ன பேசிக் அப்படின்னா இப்போ ஒரு நம்பர் எடுத்துக்குவோம். சரிங்களா? இப்போ நான் ஏ, சரிங்களா, இது என், இது எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன். சரியா? ஸோ இப்போ இதுல சரிங்களா இது என்ன அப்படின்னு நமக்கு தெரியணும். சரிங்களா? இதுக்கு பேரு தான் மூலக்குறியீடு. மூலக்குறியீடு
ரேடிக்கல் நோட்டேஷன் அப்படின்னு சொல்றோம். ரேடிக்கல் நோட்டேஷன் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? இதுக்கு பேரு மூல வரிசை. மூல வரிசை, மூல வரிசை அப்படின்னு சொல்றோம். சரியா? ரேடிக்கல் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்றோம். மூல வரிசை அப்படின்னா இது ரேடிக்கல் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்றோம். சரியா? அடுத்து இது மூல அடிமானம் அப்படின்னு சொல்றோம். மூல கெழு, மூலக்கெழு கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? இதுதான் மூல அடிமானம். மூல அடிமானம் ரேடிகண்ட் அப்படின்னு சொல்றோம். ரேடிகண்ட் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? ஸோ அதாவது ஸ்கொயர் ரூட்ல எதெல்லாம் எங்கெங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். சார் இதுல என்ன சார் எனக்கு பேசிக்கா கேட்பான் அப்படின்னா, உங்களுக்கு ஒருவேளை சிம்பிளிபிகேஷன்ல கூட கேட்கலாம். அதுக்கு முன்னாடி இதை நான் பேசிக் படிச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப எளிமை. உதாரணத்துக்கு அப்படின்னு வச்சுக்கோம். சரியா? இப்போ கியூப் ரூட் ஆஃப், சரிங்களா, இப்போ 150 அப்படின்னு வருதுன்னு வச்சுப்போம். சரியா? 150 சரி. ஸோ 64ன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? கியூப் ரூட் ஆஃப் 64 அப்படின்னு கேட்பாங்க. இதோட மூலக்கெழு மூல வரிசை அப்படின்னு கேட்பாங்க. சரியா? மூலக்கெழு மூல வரிசை இல்லை, நான் எல்லாமே வர்ற மாதிரி சேர்ந்துங்க. மூல வரிசை, மூல குறியீடு, மூல அடிமானம், மூலக்கெழு, இது எல்லாமே சேர்ந்து வர மாதிரி ஒரு கொஸ்டின் தரேன். ஸோ கியூப் ரூட் ஆஃப் 128 அப்படின்னு வச்சுப்போம். 128. இப்போ இதுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க? இப்போ ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க, கியூப் ரூட் ஆஃப் 128 ஆகியவற்றோட மூல அடிமானம் என்ன, மூலக்கெழு என்ன, மூல வரிசை என்ன அப்படின்னு கேட்கறாங்கன்னு வச்சுப்போம். சரியா? இப்போ நீங்க என்ன சொல்லுவீங்க? மூல வரிசை என்னது? 3, மூல அடிமானம் 128, மூலக்கெழு 1 அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா அது தவறு. அது என்னது? தவறு. இப்ப இங்க கொடுத்துருக்கிறதா நீங்க மாத்தணும். எப்படி மாத்தணும் அப்படின்னாக்கல இங்க வருவோம். சரிங்களா? இதை நம்ம மாத்திக்கலாம். சரிங்களா? முழுசா மாத்திக்கலாம். 3 நாள் அப்படின்னா கியூப் ரூட் ஆஃப் என்னது? 128 நாம எடுத்துக்கலாம். இப்ப 128 நான் 4ஆல வைக்கிறேன். சரிங்களா? இப்ப 4ஆல வைக்கிறேன். 3 12, 2 என்னது? 8. ஏன் சார் 2ஆல செய்யக்கூடாது அப்படின்னா செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்க 4ன்னு முடியும், அதனால செஞ்சுக்கிறேன். சரியா? 4 அப்ப 8 எவ்வளோ? 32. மறுபடியும் 4 2. அப்போ 128 நம்ம எப்படி எழுதலாம்? கியூப் ரூட் ஆஃப், சரியா, 4 × 4 × 4 × 2 அப்படின்னு எழுதலாமா? சரி. இப்போ அப்படின்னா இப்போ கியூப் அப்படின்னா என்னது? உள்ள 3 முறை இருந்துச்சு அப்படின்னா ஒரு முறை நம்ம என்ன பண்ணலாம்? வெளியே எடுத்துக்கலாம். அப்போ 4 முன்னாடி வந்துடும். கியூப் ரூட் ஆஃப் என்னது? 2. இதுக்கப்புறம் இதை நம்ம சுருக்க முடியுமா அப்படின்னா சுருக்க முடியாது. இதுக்கப்புறம் என்னது? சுருக்க முடியாது. நீங்க இப்பதான் சொல்லணும் எது மூல வரிசை மூலக்கெழு அப்படின்னா. இப்ப சொல்லுங்க, மூல வரிசை என்னது? 3, மூலக்கெழு என்னது? 4, மூல அடிமானம் என்னது? 2. இப்படி மாத்திட்டு தான் நீங்க சொல்லணும். சரிங்களா? சோ இது சரிங்களா? இதுல என்னன்னா நீங்க பேசிக்கா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு எண்ணை எப்படி எழுத முடியும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்ப உதாரணம் அப்படின்னா ரூட் ஆஃப் எக்ஸ் எப்படி எழுதலாம்? x⁻1/2 அப்படின்னு எழுதலாமா? இதுவே ரூட் ஆஃப் x⁻n இருந்தாக்கல, சரிங்களா, இங்க அப்படின்னா x⁻n/2 அப்படின்னு எழுதலாமா? அடுத்து ரூட் ஆஃப் எக்ஸ் பவர், சரியா, இன்னொரு ரூட் கூட இருக்கிறத வச்சுக்கலாம். ரூட் ஆஃப் எக்ஸ் ரூட் எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்களே, இது எப்படி எழுதலாம் அப்படின்னாக்கல இங்க இப்போ ஃபர்ஸ்ட் ரூட் என்ன பண்ணுவோம்? ரூட் ஆஃப் x⁻1/2 அப்படின்னு எழுதுவோம். ஆமாவா இல்லையா? அடுத்து இதை மறுபடியும் அப்படின்னாக்கல என்னது? x⁻1/2 அப்படின்னா என்னது? 4ஆ மாறிடும். 4 என்னது? மாறிடும். சரிங்களா? அடுத்து ரூட் ஆஃப் m ரூட் எக்ஸ் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இது டைரக்டா அப்படியே நீங்க மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஸோ இதோட கான்செப்ட் தான் இங்க. சரிங்களா? n × m எவ்வளோ? mx. அப்போ அப்படின்னா n(mx) ரூட் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எழுதலாம். இப்போ அது எப்படி எழுதலாம்? x⁻1/nm அப்படின்னு எழுதலாம். சரிங்களா? ஸோ இந்த கண்டிஷன் உங்களுக்கு தெரியணும். இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு என்னது? தெரியணும். சரியா? இது தெரிஞ்சு அப்படின்னா என்னது? நம்ம கணக்கு போறது ரொம்ப ரொம்ப என்னது? எளிமை. சரிங்களா? ஸோ இப்போ இதுல கணக்கு நம்ம எப்படி கேட்பாங்க அப்படின்னு சொல்றோம். இதுக்கு கணக்கு எப்படி நம்ம போடலாம் அப்படின்னு பார்ப்போம். சரியா? இதெல்லாம் உங்களுக்கு பேசிக்கா தெரிஞ்சிச்சு அப்படின்னா ரொம்ப என்னது? எளிமையா மாறிடும். ஸோ இப்போ கணக்குள்ள போகலாம். சரிங்களா? இந்த கணக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்ற பாருங்க. இந்த கணக்கு எப்படி இருக்கும்?
கியூப். சரியா? அடுத்து இப்ப எளிமையான கணக்கை நான் செய்யறேன், அதுக்கப்புறம் கூட கொஞ்சம் பெருசா போவோம். ஆகியவற்றில் பெரிய எண் சிறிய எண் அப்படின்னு கேட்பாங்க. ஆகியவற்றில் என்னது? பெரிய எண் சிறிய எண். சரியா? அல்லது ஏறு வரிசை இறங்கு வரிசை அப்படின்னு கொடுப்பாங்க. இது நமக்கு 9ஆம் வகுப்புல இருக்கு. சரியா? பள்ளி பாடப்புத்தகத்துல எங்க இருக்கு? நமக்கு 9ஆம் வகுப்புல இருக்கு. ஒருவேளை இந்த கணக்கை நம்ம என்ன பண்ணலாம், எதிர்பார்க்கலாம். சரிங்களா? சோ இதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நமக்கு தெரியும் இதை நம்மளால எப்படி எழுத முடியும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இதை என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த மூல சரியா வரிசை என்ன இருக்குன்னு பாருங்க. இப்போ மூல வரிசை எதுவுமே இல்லைன்னா என்ன இருக்குன்னு அர்த்தம்? 2 அப்படின்னா 2, 3, 4 இந்த 4 எண்களுக்கு எல்சிஎம் எடுத்துக்கணும். எல்சிஎம் எடுத்துருவோம். எல்சிஎம் எடுத்தா அப்படின்னா 2ஆல் செய்ய முடியும். 1, 3, 2. அப்ப 2, 3 என்னது? பிரைம் நம்பர். அப்ப என்னது? 12. அப்ப இதோட எல்சிஎம் என்னது? 12. சரிங்களா? எதுக்கு எடுக்கணும்? மூல வரிசை கொடுத்தா. சோ இங்க கொடுத்துப்பாங்க மூல வரிசை. சரியா? அதுல இந்த டைப் 1ல மூல வரிசை கொடுத்துருக்காங்க. மூல கெழு கொடுத்துட்டும் கேட்பாங்க அப்படியா? அப்படின்னு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுவும் நான் என்னன்னு சொல்றேன். சரிங்களா? இப்போ இதுல டைப் 1ன்னு கூட வச்சுக்கோங்க. இதை மூல வரிசை கொடுக்கப்பட்டா. இப்போ நம்ம எடுத்துட்டோமா எல்சிஎம் 12 அப்படின்னா, சரி இப்போ √3 நம்ம எப்படி எழுதலாம்? √3 என்ன பண்ணலாம்? எப்படி எழுதலாம் அப்படின்னா 3√1/2 எழுதலாம். அடுத்து கியூப் ரூட் ஆஃப் 3 எப்படி எழுதலாம்? 3√1/3 அப்படியே எழுதலாம். அடுத்து 4√3 எப்படி எழுதலாம்? 3√1/4 அப்படியே எழுதலாமா? இப்ப இதெல்லாம் நம்ம எழுத தெரியும். இந்த எல்சிஎம் இந்த பவரோட பக்கத்துல அப்படியே மல்டிபிள் பண்ணி எழுதுங்க. ஏன்னா நம்ம அந்த மூல வரிசைக்கு தான் என்ன பண்ணோம்? எல்சிஎம் எடுத்தோம். ஸோ அப்படின்னா இதை அடிச்சுக்கலாம். அடிச்சு அப்படின்னா 6. அப்போ 3√6. இதை அடிச்சு அப்படின்னா 4. அப்போ 3 4. இதை அடிச்சு அப்படின்னா 3. 3 3. சரிங்களா? இங்க எல்லா பேஸும் எப்படி இருக்கு? சமமா இருக்கு. அப்ப கண்டிப்பா இதுல எது பெரிய எண்ணா இருக்கும்? 3√6 தான் பெரிய எண். சரியா? இல்ல சார் எனக்கு இங்க 3க்கு பதிலா வேற கொடுத்துட்டாங்க சார் அப்படின்னா நீங்க மாத்திக்கணும். 3√6ஓட வேல்யூ அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரியா உங்களுக்கு 3னா 729 அப்படின்னு கிடைக்கும். 3√6ஓட வேல்யூ என்னது? 729. இங்க அப்படின்னா 81. இங்க அப்படின்னா 27. அப்ப இருக்கிறதுல எது பெருசு? 729 தான் பெருசு. சின்னது 27. சோ சார் 729 நம்ம ஆன்சர் எழுதணுமா அப்படின்னா எழுதக்கூடாது. √3 தான் ஆன்சர். ஏன்னா அவங்க அதான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க அதில் தான் என்ன பண்ணணும்? ஆன்சர் பண்ணணும். சரியா? ஸோ இந்த கேட்டகரி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த மாடல் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு என்னது நம்புறேன். அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இதுல ஒரு கணக்கு நான் உங்களுக்கு தரேன், நீங்க செஞ்சு பாருங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம அடுத்து டைப் 2 போவோம். சரி, அது என்ன சார் அப்படின்னு அப்படின்னாக்கல, இப்போ 5√3, அடுத்து 4√7, அடுத்து 6√9. ஸோ இதுல எது பெரிய எண் சிறிய எண் ஏறு வரிசை இறங்கு வரிசை அப்படின்னு நீங்க கண்டுபிடிச்சு சொல்லுங்க. சரிங்களா? ஸோ இது புரிஞ்சிருக்கும். டைப் 1. அடுத்து டைப் 2 என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைப் 2 டைப் 2ல எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம். இந்த கொஸ்டின் சரியா? 2 சரி √3 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. கமா சரிங்களா? 4 3√81 சரி 80 கூட வச்சுக்கலாம். 80 சரிங்களா? அடுத்து 6 √ சரிங்களா? இதுல எது பெரிய எண் சிறியன்னு கேட்பாங்க. இந்த கொஸ்டினை பார்த்ததுமே நீங்க மயங்கிடுவீங்க. ஏன்னா நான் நார்மல் கணக்கே போட மாட்டேன். இது என்ன சார் 2 ரூட் வந்திருக்கு, என்னால முடியாதுன்னு. ரொம்ப எளிமைதான். நாம ஏற்கனவே கான்செப்ட் படிச்சோம். இப்படி இருந்தா இதை டேரக்டா என்ன பண்ணும்? மல்டிபிள் பண்ணுவோம். இங்க என்ன இருக்கிறதா அர்த்தம்? 2. அப்ப 3 என்னது? 6. √6 அடுத்து என்னது? 3 12. 12 என்னது? 8. சரியா? இது என்னது? 6 12. ஸோ 12 என்னது? 79. ஸோ அப்போ இதுக்கு எடுத்தோம் அப்படின்னா எல்சிஎம் எடுத்தா என்ன கிடைக்கும்? அதே 12 கிடைக்கும். அதை வச்சு என்ன பண்ணலாம்? ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ நீங்க உங்களால பவரை என்ன பண்ண முடியும்? கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ உங்க டைப் 1 புரிஞ்சிருக்கும், டைப் 2 புரிஞ்சிருக்கும். சரிங்களா? இந்த மூல வரிசையில் சார் மூல கெழு கொடுத்துட்டு கேட்பாங்களா அப்படின்னா அப்படின்னு கேட்பாங்க. அப்படி கேட்டா எப்படி ஆன்சர் பண்றது? வாங்க பார்க்கலாம். சரிங்களா? இதுல அடுத்த டைப் அப்படின்னா மூல வரிசை கொடுப்பாங்க.
மூல வரிசை கொடுத்தா அதுல எது பெரிய எண் சின்ன எண் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது பார்ப்போம். ஸோ உதாரணத்துக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது டைப் 3 சரிங்களா. மூல கெழு கொடுப்பாங்க, மூல கெழு சரிங்களா. உதாரணத்துக்கு அப்படின்னா 4 √7 அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா. அடுத்து 3 ³ √4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா. அடுத்து 2 4√5 அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அது போல கொடுத்துருக்காங்க சரிங்களா. இப்போ அந்த வீக்குள்ள இருந்தா அதுக்கு பேர் என்னது, மூல வரிசை. இதுக்கு முன்னாடி இருக்கிறது என்னது, மூல கெழு சரிங்களா. இப்போ இது போல கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன கேட்பாங்க சரிங்களா, இதோட இது கண்டுபிடி சொல்லியிருப்பாங்க. சரி இது வேணாம், இது ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம் இல்லையா அந்த மாடலு, அதனால அதை விட்டுருவோம். இப்போ இது இந்த கெழு மட்டும் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. கெழு கொடுத்துட்டு ஆன்சர் பண்றாங்க அப்படின்னு பார்ப்போம். இப்போ இது கொடுத்துட்டு ஆன்சர் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த மூல கெழுக்கு மட்டும் எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம். அப்போ 3 2 4 எல்சிஎம் எடுத்துப்போம். அப்படின்னா 2 3 1 2 சரிங்களா. 3 2 6 6 2 12. இங்கே எல்சிஎம் என்னது 12 அப்படின்னு கிடைக்குது சரிங்களா. இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா இது அப்படியே நம்ம மாத்தி எழுதிக்கலாம் சரிங்களா. அப்போ எழுதுவோம். இப்போ 4 √7 இருக்கா. இப்போ இந்த 4 எதால பெருக்குன்னா உங்களுக்கு 12 கிடைக்கும், 3ஆல, ஆமாவா இல்லையா. அப்ப அப்படின்னா அப்போ 4 × 3 உள்ள இருக்கிற 7ஐயும் 3ஆல வள்ளி பண்ணும், அவ்வளவுதாங்க. உள்ள இருக்கிற 7ஐயும் என்ன செய்யணும், 3ஆல வள்ளி பண்ணும். அதே போல அடுத்து என்னது 3 √4 சரிங்களா. அடுத்து அப்படின்னா 3 × 4, ஏன்னா 4ஆல் பெருக்கினா என்ன கிடைக்கும், 12 கிடைக்கும். அப்படின்னா 4 × 4 சரிங்களா. அடுத்து 2 √5 அப்படின்னா 2 இதால பெருக்கிட்டாங்களா உங்களுக்கு 12 கிடைக்கும் 6ஆல. அப்போ ரூட் என்னது 5 × 6 சரிங்களா. இப்போ அப்படியே நம்ம பெருக்கி எழுதுவோம். நம்ம என்னது 12 √21. அடுத்து 12 ரூட் என்னது 16. அடுத்து 12 ரூட் என்னது 30 சரியா. இப்போ கெழு எல்லாம் எப்படி ஆயிடுச்சு, ஈக்குவல் ஆயிடுச்சு. அப்ப இதுல எது பெருசோ அதுதான் பெரிய எண், எது சின்னதோ அதான் என்னது சின்ன எண். இப்ப இதுல எது பெருசு, 30 தான் பெருசு. அப்ப அது என்னதான் பெருசு, 2 √5 தான் என்னது பெருசு. சின்னது எது 16 அப்படின்னா 3 √4 தான் என்னது சரியா சின்னது. ஸோ இதை வச்சு உங்களால என்ன முடியும், ஆன்சர் பண்ண முடியும். ஸோ ஒரு கணக்கு உங்களுக்கு தரேன், நீங்க ஆன்சர் பண்ணுங்க சரிங்களா. 6 √9 அடுத்து கமா 9 √7 அடுத்து 3 √5. ஸோ அதில் எது பெரிய எண், சிறிய எண், ஏறு வரிசை, இறங்க வரிசை அப்படின்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்க சரிங்களா. ஸோ இது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது புரியல அப்படின்னா மறுபடியும் இன்னொரு முறை பாருங்க, அப்பதான் தெளிவா புரியும் சரிங்களா. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், மூல வரிசை கொடுத்துட்டு பார்த்துட்டோம். அடுத்து மூல கெழு கொடுத்துட்டு பார்த்துருக்காங்க. இந்த பேட்டர்ல நமக்கு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அப்படின்னா ஏற்கனவே கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால தயவு செய்து படிச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கணக்கு வந்து உங்களை கண்டிப்பா ஒரு 10,000 பேருக்கு முன்னாடி கொண்டு போயிடும். இந்த ஒரு கணக்கு மற்றவங்களால அது போட முடியல அப்படின்னா அந்த கணக்கு நீங்க போடுறீங்க அப்படின்னா ஒரு 10,000 பேருக்கு 20,000 பேருக்கு ஈஸியானது முன்னாடி போயிடலாம். ஏன்னா 1.5 மார்க் இருக்கு ஒரு கணக்கு சரிங்களா. ஸோ கவனமா இருங்க. ஸோ தேர்வுல ஒவ்வொரு மார்க் என்னது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ வாங்க அடுத்த மாடல் பார்க்கலாம்.